குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயகுமார் ஐஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண அந்த பட்ஜெட் சார்ந்த வீடியோ தான் இது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண அந்த எக்கனாமிக் சர்வே, அதாவது பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லிட்டு அதை சார்ந்த வீடியோ ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? அதன் தொடர்ச்சியாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு பட்ஜெட். ஓகேங்களா? இதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்கனாமிக் சர்வே வந்து எதை பற்றின டீட்டெயில்ஸ்னால், கடந்த ஆண்டில் நம்மளோட பொருளாதாரத்துலேருந்து என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்தது, எந்தெந்த ஃபீல்டில் வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் காமிச்சிருக்கோம், எந்தெந்த ஃபீல்ட்லாம் வந்து நம்ம வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு அதை சார்ந்த ஒரு தகவலாக நம்ம பார்த்தோம் இல்லையா? எக்கனாமிக் சர்வே பொருளாதார ஆய்வறிக்கை கடந்த ஆண்டு வருது. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி இந்த வருஷம் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் எந்தெந்த ஃபீல்டுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, எந்த ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எக்கனாமிக் சர்வே அப்படின்றது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு February 16 ரிலீஸ் பண்ணாங்க. ஓகேங்களா? February 16, 2026 2026ஆம் ஆண்டு February 16 தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் February 17 தான் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. ஓகேங்களா? சட்டமன்றத்தில் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தாக்கல் பண்ண பட்ஜெட் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு இன்டீரியம் பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ ஒரு இடைக்கால பட்ஜெட் தான் சொல்லுவாங்க. ஏன் இது இடைக்காலம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா? ஓகேங்களா? புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த எலெக்ஷன் நடந்து புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தான் இந்த பட்ஜெட் வந்து எக்ஸிக்யூஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க, ஃபுல் பட்ஜெட்டாக வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்குள்ளே இடைப்பட்ட காலத்தில் செயல்படுத்தக்கூடிய பட்ஜெட் தான் இந்த இன்டீரியம் பட்ஜெட் சொல்லிட்டு இதுக்கு பேர். ஓகேங்களா? ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்டீரியம் பட்ஜெட் இடைக்கால பட்ஜெட்டில் குறிப்பிட்ட முக்கியமான தகவலை வந்து நம்ம ஷார்ட் பண்ணி ஒரு கம்பைலேஷனாக கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதை சார்ந்த வீடியோ தான் அது. ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏதாவது ஒரு திருக்குறள் வந்து மென்ஷன் பண்ணிட்டு அந்த தான் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திருக்குறள் வந்து நிறைய டைம் எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இந்த வருஷம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண அந்த திருக்குறளை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன திருக்குறள்னு சொல்லிட்டு பார்த்துருவோமா? ஸோ திருக்குறள் எண் 322 தான். இது வந்து எந்த அதிகாரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொல்லாமை என்ற அதிகாரத்தில் இருக்கு. ஓகேங்களா? அதாவது நான் கில்லிங், கொல்லாமை. ஓகேங்களா? ஸோ என்ன திருக்குறள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. ஓகேங்களா? அதாவது டு ஷேர் ஒன்ஸ் மீல் வித் அதர்ஸ் அண்ட் ஆல் லைஃப் டு சேவ் இஸ் சீஃப் ஆஃப் ஆல் த லோர் தட் லேர்ன் சேஜஸ் கேவ். அதாவது உலகத்தில் இருக்க அறிவார்ந்த நூல்கள் அனைத்திலும் கற்றும் எது சிறந்த பண்பா அந்த புக்கில் புக்கில் வந்து நம்ம படித்ததுலேயே சிறந்த பண்பாக எது இருக்குன்னா, ஒருத்தருக்கு வந்து நம்ம வந்து ஃபுட்டை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ இல்லாதவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றதும். ஸோ நம்ம இப்போ ஃபுட் சாப்பிட்றோன்னா அது மற்றவங்களும் கொடுத்துட்டு ஷேர் பண்ணி சாப்பிடணும். இப்போ வந்து காக்கா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சாப்பாடு வைக்கிறோன்னா அது மட்டும் சாப்பிடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து கூட்டு ஒரு கேங்காக தான் உட்காந்து சாப்பிடும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பண்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் இருக்க சிறந்த நூல்களில் உள்ள சிறந்த பண்பு இருக்குது. பார்த்தீங்களா? அதை விட பெரிய பண்பு தான் இந்த ஷேரிங் ஆஃப் ஃபுட், ஷேரிங் ஆஃப் மீல். அதாவது நம்மளோட உணவு வந்து பகிர்மானம் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான் அந்த சிறந்த நூல்களில் உள்ள சிறந்த பண்புகள்லாம் விட சிறந்த பண்பா இது. ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல பண்பா இந்த இடத்துல திருக்குறள்ல சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண திருக்குறள் தான் இது. ஓகேங்களா? ஸோ பட்ஜெட் வந்து டீட்டெயிலாக உள்ள பார்த்துடலாம் என்னென்ன தகவலாம் முக்கியமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு இன்டரிம் பட்ஜெட் 2026-2027, அதாவது வரக்கூடிய ஆண்டான 2026-27 ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தான் பார்த்து. ஓகேங்களா? ஸோ இந்த பட்ஜெட்டில் மெயினாக வந்து யார் வந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட நிதியமைச்சர், தமிழ்நாட்டோட நிதியமைச்சர், தற்போதைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் February 17, 2026 அன்று தாக்கல் பண்ணார். ஓகேங்களா? அதாவது தற்போதைய நிதியமைச்சர் February 17, 2026 அன்று நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது இந்த பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாரு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மெயின் ஏரியாவை என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடோட ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடோட விவர குறிப்பு, தமிழ்நாடோட ஏரியா எவ்வளோ, ஓகேங்களா, மக்கள் தொகை எவ்வளோ, ஓகேங்களா, ஸோ அது சார்ந்த தகவல் கொடுத்துருந்தாங்க பட்ஜெட்டில். ஸோ அதான் அங்கே பார்க்க போகிறோம். ஸோ தமிழ்நாடோட டோட்டல் ஏரியா வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.3 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், அதாவது 1.3 லட்சம் சதுர கிலோமீட்டர். அப்போ ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மக்கள் தொகை, தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 7.22 crores, அதாவது 7.22 கோடி தான் நம்மளுக்கு என்னவா மக்கள் தொகை. தமிழ்நாட்டோட மக்கள் தொகை எவ்வளோ, கிட்டத்தட்ட 7.5 கோடின்னு சொல்லலாம். ஓகேங்களா? 7.22 லட்சம் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மொத்த எக்கனாமி பொருளாதாரம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 40.67 lakhs crore, அதாவது 40.67 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தின் அளவா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் தாக்கல் பண்ண பட்ஜெட்டோட சைஸ் எவ்வளோ, பட்ஜெட்டோட அளவு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு கவர்மெண்ட் வரக்கூடிய ஆண்டில் வந்து இவ்வளோ இன்கம் வந்து நம்மளுக்கு வரும், இவ்வளோ செலவுகள் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு கணிச்சிருக்காங்க. அதுதான் இது. ஸோ அதோட அளவு தான் இது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வரப்போகுதுன்னா கிட்டத்தட்ட 3,45,314 crores, அதாவது 3,45,314 கோடி. ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு வருமானமாக வரப்போகுது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வருமானமாக வரப்போகுது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செலவுகள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
வரவை விட ஏகப்பட்ட செலவு அதிகமாக இருக்கும் நம்மளுக்கு. அதாவது 4,67,264 crore, அதாவது 4,67,264 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவுகளே இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,20,00,000 கிட்ட நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாகவே செலவுகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அது அந்த பிக்சர் ரிலேட்டடாக பார்க்கும்போது நம்மளுக்கு வரவுகள் பார்த்தோன்னா இவ்வளோ சின்ன பேக்காக இருக்கு, செலவுகள்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பெரிய பேக் ஒரு சின்ன பேக்காக இருக்குது. ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவுகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இது மூலமாக என்ன தெரியுதுன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு கடனில் தான் போயிட்டு இருக்கு, நம்மளோட கவர்மெண்ட்டோட எக்கானமி வந்து ஒரு கடனில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட் ரெவன்யூ, அதாவது மாநிலத்தோட வருவாய் எவ்வளோன்னு பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ அந்த வருவாய் வந்து எந்தெந்த மூலங்கள்லாம் வழியாக வருது, எந்தெந்த சோர்ஸ்லாம் வழியாக வருதுன்னு நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ தமிழ்நாட்டோட வருவாய் மொத்த டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் எவ்வளோன்னா சொல்லிட்டு பார்க்கும்போது 3,44,574 crore. ஓகே, 575 crores, அதாவது 3,44,575 கோடி தான் தமிழ்நாட்டோட மொத்த வரவுகளாம் சொல்லிட்டு மதிப்பிட்டு இருக்காங்க. இதில் ஸ்டேட்டோட ஓன் ரெவன்யூ, அதாவது மாநிலத்தால் ஈட்டக்கூடிய அந்த வருவாய் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 74.67%, அதாவது 74.67% பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஓன் ரெவன்யூ, தமிழ்நாட்டோட சொந்த வருவாய் சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது தமிழ்நாட்டோட சொந்த வருவாய் எவ்வளோ, கிட்டத்தட்ட 74%. அண்ட் தென் சென்ட்ரல் மூலமா வரக்கூடிய வருவாய், அதாவது மத்திய அரசாங்கத்தின் மூலமா அவங்க தர கடனா இருக்கட்டும், அவங்க தர மானியமா இருக்கட்டும், ஸோ மத்திய அரசாங்கத்தின் ரீதியாக கொடுக்கப்படுற அந்த ஷேர் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 25.33%, அதாவது 25.33% பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தின் பங்கான சம்பந்தத்தில் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதை பர்சன்டேஜாக பார்த்தாச்சு. அமௌண்ட் வைஸாக பார்க்கும்போது மாநிலத்தின் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ, அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வருவாய், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அந்த வரி மூலமாக வரக்கூடிய பணம் நம்மளுக்கு வருவாய் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதான் கிட்டத்தட்ட 2,29,579 கோடி, அதாவது 2,29,579 crore. ஓகேங்களா, ஸோ வரி அல்லாத வருவாய். ஓகேங்களா, வரி அல்லாத வருவாய் இப்போ வந்து ஒரு பெனால்ட்டி ஒரு பனிஷ்மெண்ட் போடுறோம், அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டாக பெனால்ட்டியாக கட்டுறாங்களா காசு, இந்த வருவாயாக இருக்கட்டும். அண்ட் தென் எக்கனாமி மூலமாக இப்போ வந்து ஒரு பொருளை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், அது மூலமாக வரக்கூடிய வருவாய், இதெல்லாம் அந்த வரி அல்லாத வருவாய் சொல்லிட்டு பார்க்குறோம். பார்த்தீங்களா, ஸோ அந்த வரி அல்லாத வருவாய் சொல்லிட்டு எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 27,704 crore, அதாவது 27,704 கோடியா இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது மாநிலத்தின் சொந்த வரி அல்லாத வருவாய் சொல்லிட்டு இவ்வளோ இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஷேர் இன் சென்டர் டாக்ஸஸ், அதாவது மத்திய வரிகளில் மாநிலத்தின் பங்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மத்திய வரிகள், அதாவது சென்ட்ரல் போடுற டேக்ஸ் மூலமாக அதில் ஒரு குறிப்பிட்ட ஷேரை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தருவாங்க. ஓகேங்களா, அதாவது மத்திய அரசாங்கம் வந்து அவங்க விற்கக்கூடிய வரியில் ஒரு பகுதியளவு பாகத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, மாநிலத்தோட நலனுக்கு வந்து தருவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த வகையில் அது எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட 62,531 crore, அதாவது 62,531 கோடி வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் மானிய உதவிகள். ஓகேங்களா, மானிய உதவிகள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 24,762 crore. ஓகேங்களா, அதாவது 24,762 கோடியா இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ மொத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. அந்த டேக்ஸஸ் வந்து எந்தெந்த மூலங்கள் வழியாக வருதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக அலசி பார்த்துடலாம். ஓகேங்களா, அதாவது மாநிலத்தின் சொந்த வரி வருவாய். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸஸ் மூலமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த வரக்கூடிய ஆண்டில் 2026-27 இந்த வரக்கூடிய ஆண்டில் டேக்ஸ் மூலமாக வரக்கூடிய அந்த வருமானம் எடுத்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 11.15% இன்க்ரீஸ் ஆக போகுது. அதாவது 11.15% பார்த்தீங்கன்னா இந்த வரி மூலமாக வரக்கூடிய வருவாய் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க, கணிச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது எந்தெந்த மூலங்கள் வழியா எந்தெந்த வகையான வரிகள்லாம் வழியா நம்மளுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் டாக்ஸஸ், அதாவது வணிக வரிகள் சொல்லிட்டு வாங்குவாங்க. ஓகேங்களா, வணிக வரிகள்னா என்னது, இந்த ஒரு ஷாப்பிங் மாலாக இருக்கட்டும், இந்த ஷாப்பிங் மாலு தென் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இது மேலெலாம் போடக்கூடிய வரிகள் அதுதான் வந்து இந்த வணிக வரிகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது ரிலேட்டடாக வரக்கூடிய வரிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70.7%, அதாவது 70.7% வரிகள் பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட் டேக்ஸ், அதாவது இந்த கமர்ஷியல் டேக்ஸ் மூலமாக தான் வருது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணம். இப்போ வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய்ட்டு நம்ம ஒரு இடத்த வந்து பதிவு பண்ணுறோம், ஸோ இந்த வகையான வரியெல்லாம் வந்து நம்ம எந்த ரிலேட்டடாக வந்துருதான், இது வந்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்தில் வந்துடும். இது மூலமாக வரக்கூடிய வரிகள் எவ்வளோ சதவீதம் சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 13.9%, அதாவது 13.9% இந்த வகையான வரிகள் மூலமாக நம்மளுக்கு வருதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸ், அதாவது மோட்டார் வாகன வரிகள் சொல்றாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு 2 வீலரோ ஒரு காரோ வாங்குறோன்னு வைங்களேன், அதுக்கு போடக்கூடிய வரி தான் இந்த மோட்டார் வெஹிக்கல் டேக்ஸ் சொல்லுவாங்க. இதோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 6.5%. ஓகேங்களா, 6.5% அளவுக்கு நம்மளுக்கு மோட்டார் வாகன வரி மூலமாக வருவாய் வருதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
ஸ்டேட் எக்ஸைஸ் ஓகேங்களா 6%, அதாவது மாநில கலால் வரி ஓகேங்களா, மாநில கலால் வரி அந்த வரியோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6% அந்த இடத்துல இருக்குன்னு பார்க்குறோம். மீதி மற்றவை அதர்ஸ் எவ்வளோ இருக்கு பார்க்கும்போது 2.9%. இதை தவிர மற்ற எந்த வரி மூலங்கள்லாம் இருக்கோ அது மூலமா நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2.9% வரி வருவாய் வருட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த பார்த்த டேட்டா தான் உங்களுக்கு வந்து பை சார்ட்டாக இருக்கு. இது லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஒரு அழகு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரவுகள்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் செலவுகள் ஓகேங்களா. செலவுகள் வந்து நம்மளுக்கு வரவுகளோட செலவுகள் தான் அதிகமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அந்த செலவுகள் வந்து எந்தெந்த மூலங்களுக்குலாம் நம்ம செலவு பண்ணுறோம், ஏன் இவ்வளோ செலவு ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக அலசி பார்த்துருவோம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா, அதாவது மொத்த செலவு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வரக்கூடிய ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 4,67,264 crores, அதாவது கிட்டத்தட்ட 4,67,264 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலவு வரக்கூடிய ஆண்டுக்கு செலவினமாக கணிச்சிருக்காங்க ஓகேங்களா. தென் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2025-26 ஓகேங்களா, கடந்த ஆண்டு, அதாவது 2025-26 கடந்த ஆண்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த 2025-2026 இந்த ஆண்டோட பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.30% இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க ஓகேங்களா. கிட்டத்தட்ட 7.30% கடந்த ஆண்டை விட செலவுகள் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா, அதாவது மொத்த வருவாய் செலவினம் ஓகேங்களா, அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 3,93,272 crores, அதாவது 3,93,272 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்த வருவாய் செலவினம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அதாவது நம்மளுக்கு வரவுகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருவாயிலிருந்து நம்ம வந்து வருவாய்க்காக நம்ம எவ்வளோ செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 3,93,272 சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ இதை தவிர மற்றது பிரேக் டவுன்ஸ் ஆஃப் மேஜர் காம்போனன்ட்ஸ், முக்கிய கூறுகளின் விவரம் ஓகேங்களா. இதை தவிர வேற என்ன மூலங்களுக்குலாம் நம்ம செலவு பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மானியங்கள், ஒரு உதவிகள், ஸ்கீம்ஸ், திட்டம், இதெல்லாம் இந்த ரிலேட்டடான விஷயத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு செலவு எவ்வளோ இருக்கான் 1,56,108 crores, அதாவது 1,56,108 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மானியங்கள் மற்றும் உதவிகள் இதை சார்ந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறோமா ஓகேங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சேலரிஸ், அதாவது ஊழியர்கள், அரசு ஊழியர்களுக்கு வந்து சேலரிஸ் தராங்க பார்த்தீங்களா, இந்த தொகுதி வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 94,378 crores, அதாவது 94,378 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து நம்ம சேலரியாக தராங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், வாங்க இருக்கக்கூடிய கடனுக்கு வந்து வட்டி செலுத்துவாங்க பார்த்தீங்களா நம்மளோட கவர்மெண்ட், இது எவ்வளோ செலுத்துறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆகக்கூடிய செலவில் 78,677 கோடி, அதாவது 78,677 crores சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், அதாவது ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால நன்மைகள் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சேலரிஸ் பார்த்தோம், அதாவது ரிட்டையர் ஆன கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன்ஸ் தருவாங்க ஓகேங்களா. இதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதாவது ஆகக்கூடிய செலவில் வந்து கிட்டத்தட்ட 45,323 crores, அதாவது 45,323 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓய்வூதியம் மற்றும் ஓய்வு கால நன்மைகளுக்காக செலவு செய்கிறோம் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஓகேங்களா, செயல்பாடு மற்றும் பராமரிப்பு, வந்து ஒரு பூங்காவை சுத்தம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு புது டேங்க், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு புது டேங்க், புது சாலை அமைக்கிறதா இருக்கட்டும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டமைப்பை இன்க்ரீஸ் பண்ற வேலைகள். ஸோ இந்த மாதிரி செலவுகள் இதுக்கு மட்டும் எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 18,785 crores, அதாவது 18,785 கோடி வந்து நம்ம இந்த மூலங்கள்ல செலவு பண்றோம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேங்களா, அதாவது மூலதன செலவினம் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அது என்ன மூலதன செலவினம் சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு மூலதன செலவுனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழிற்சாலை தொடங்க போகிறாங்க சொல்லிட்டு அதுக்கு தேவையான மிஷினரிஸு, அதுக்கு தேவையான கரண்ட்டு, தென் அதுக்கு தேவையான லேண்டு, ஸோ இதெல்லாம் வந்து வாங்குவாங்களா. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா அது வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னெடுப்பாக தான் பார்க்குறோம். அந்த பிஸ்னஸ் மூலமாக நம்மளுக்கு இன்கம் அதிகமாக வந்து நம்மளோட எக்கனாமி ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டது போகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ இதை வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா, ஒரு மூலதன செலவினம் சொல்லுவாங்க. இதுக்கு ஆகக்கூடிய செலவு ஒரு நன்மையான வகையாக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மொத்த மூலதன செலவினம்ன்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 59,562 crores ஓகேங்களா, அதாவது 59,562 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மூலதனமாக செலவிடுறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 15.78% வந்து அதிகமாக ஓகேங்களா. அதாவது கடந்த ஆண்டை மதிப்பீட்டை கணக்கு பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15.78% பார்த்தீங்கன்னா அதிகமாக பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் வரக்கூடிய ஆண்டுக்கு. நெக்ஸ்ட்
முக்கியமான மூலதன செலவினங்கள், அதாவது முக்கியமான மூலதன செலவினங்கள் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ், அதாவது சாலைகள் மற்றும் பாலங்களை உருவாக்க கிட்டத்தட்ட 18,809 crores, அதாவது 18,809 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலைகள் மற்றும் பாலங்கள் அமைக்க வந்து கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் அண்ட் எனர்ஜி, ஓகேங்களா, போக்குவரத்து மற்றும் எரிசக்தி, இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 16,254 crores, அதாவது 16,254 கோடியை பார்த்தீங்கன்னா போக்குவரத்து மற்றும் எரிசக்தி துறையில் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட், அதாவது நகர்ப்புற மேம்பாடு, ஓகேங்களா, அந்த சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நகரங்கள், ஓகேங்களா, இதோட மேம்பாட்டுக்காக கவர்மெண்ட் வந்து எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 7,218 crore, அதாவது 7,218 கோடியை பார்த்தீங்கன்னா அந்த நகர்ப்புற மேம்பாட்டுக்கு வந்து செலவு செய்யறாங்க இந்த வரக்கூடிய ஆண்டுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை ஸ்கீம், அதாவது குடிநீர் வழங்கல் திட்டங்கள், இதை சார்ந்த விஷயங்களுக்கு எவ்வளவு செலவு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 6,093 crores, அதாவது 6,093 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குடிநீர் வழங்கல் திட்டங்களுக்கு செலவு செய்யறாங்க. தென் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள், வாட்டர் பாடிஸ், அதாவது தூர்வார பணியா இருக்கட்டும், அந்த குளங்களை தான் சுத்திகரிப்பு பணியா இருக்கட்டும், புது ஏரிகள் கட்டுறதா இருக்கட்டும், புது டேம்ஸ் கட்டுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த வாட்டர் பாடிஸ் கீழே வந்துடும், ஓகேங்களா, நீர்நிலைகள் கீழே வந்துடும். இதுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 5,076 crore, அதாவது 5,076 கோடியை பார்த்தீங்கன்னா இது செலவு பண்றாங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். தென் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், அதாவது கல்வி மற்றும் சுகாதாரம், இந்த துறைக்கு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா 3,466 crore, அதாவது 3,466 கோடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த துறையில இன்வெஸ்ட் பண்றாங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ரெவென்யூ டெபிசிட் ட்ரெண்ட்ஸ், அதாவது வருவாய் பற்றாக்குறையின் போக்குகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அதாவது வருவாய் பற்றாக்குறைகள்னா இப்போ நம்ம கூடிய வருவாய் இப்போ வந்து நம்மளுக்கு ₹1 வருதுன்னா ₹2 செலவாகுது, ஓகேங்களா, அப்போ ₹1 வருது நம்மளுக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து செலவுகள் பார்த்தீங்கன்னா ₹2 இருக்கு. ஸோ நம்ம ₹1 வெளியே கடன் வாங்கி தான் இருக்கும். ஸோ ₹1 நம்மளுக்கு வந்து வரக்கூடிய வருமானத்தில் பற்றாக்குறையா இருக்கு. இதுதான் வந்து நம்மளுக்கு வருவாய் பற்றாக்குறைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்டோட அந்த வருவாய் பற்றாக்குறை, அதாவது அந்த ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 69,219 crores இருந்தது, அதாவது 69,219 கோடியா இருந்தது. அதுவே வந்து வரக்கூடிய ஆண்டுக்கு எவ்வளவு கணிச்சிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் 48,696 crore, அதாவது 48,696 crore வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இது வந்து கடந்த ஆண்டு பதிவு பண்ண அந்த 69,000 கோடியோட கிட்டத்தட்ட ஒரு 20,000 கோடி குறைஞ்சி இருக்கத்தான் சொல்லிட்டு சொல்றாங்க இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ வரக்கூடிய ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதிப்பு குறைய கூடும் சொல்லிட்டு மதிப்பிட்டு இருக்காங்க சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து கடந்த ஆண்டுகளை பதிவான நிதி பற்றாக்குறையின் அளவுகள், அதாவது 2021-22 இந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நிதி பற்றாக்குறைன்றது 46,000 கோடியா இருந்திருக்கு. தென் 2022-23 பார்த்தீங்கன்னா 36,000 கோடியா இருந்திருக்கு. 2023-24 காலகட்டத்தில் 45,000 கோடியா இருந்திருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா 24-25 இந்த காலகட்டத்தில் 45,840 கோடியா இருந்திருக்கு. தென் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 69,000 இருக்கிறதுல மேக்ஸிமமா 69,000 கோடியா பதிவாயிருக்கு. ஸோ வரக்கூடிய ஆண்டுக்கு எவ்வளவு கணிச்சிருக்காங்க இந்த நிதி பற்றாக்குறை எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 48,696 கோடியா இந்த இடத்துல பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கடந்த ஆண்டுகள்ல வந்து அந்த நிதி பற்றாக்குறையினால எவ்வளவு எப்படி எந்த ரேஞ்சில் இருந்திருக்குன்னு சொல்றதுக்கான கிராஃப் தான் இது. ஸோ அந்த ஒரு ஆசிலேட்டான பொசிஷனாகவே இருந்திருக்கு. ஒன்று குறைஞ்சிருக்கு, திடீர்னு வந்து ஏறுது, லைட்டா திடீர்னு இறங்குது, ஒரு மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரைஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஆண்டுக்கு வந்து ஒரு மாடரேட்டான ரேட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் ட்ரெண்ட்ஸ், அதாவது நிதி பற்றாக்குறையின் போக்குகள் எந்த அளவு இருக்கு, அதை வந்து பர்சன்டேஜ் இப்போ வந்து அமௌண்ட் வைஸாக பார்த்தோம்ல, இது வந்து பர்சன்டேஜ் வைஸாக எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடந்த ஆண்டு 2025-26 இந்த ஆண்டோட அந்த வருமானத்தில் அந்த பற்றாக்குறையின் சதவீதம்ன்றது எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3.48%, அதாவது 3.48% பதிவாயிருக்கு. ஸோ வரக்கூடிய ஆண்டுக்கு இது எவ்வளவா இருக்குன்னு கணிச்சிருக்காங்கன்னா இந்த 3.48 3.48ன்றது 3% குறையும் சொல்லிட்டு கணிச்சிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பர்சன்டேஜோட ஒரு கிராஃப் தான் இது, லைட்டாக கிளான்ஸ் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா how 1 rupee is mobilized, அதாவது நம்மளுக்கு வரக்கூடிய அந்த ₹1 வந்து எவ்வளோ திரட்டப்படுகிறது, எந்த மூலங்கள் வழியாக அந்த இப்போ அந்த ₹1 கான்செப்ட்னா எதுக்கு இந்த ஃபினான்ஸ் பட்ஜெட்டில் யூனியன் பட்ஜெட்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் பட்ஜெட்லேயும் இதை நம்ம பார்க்குறோம். இந்த ₹1 கான்செப்ட் வச்சு ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா ஒரு 1 கோடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணால் நம்மளுக்கு வந்து புரியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து 50 லட்சம் இந்த துறைக்கு கொடுத்துருக்காங்க, 28,35,230 வந்து இந்த துறைக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு வந்து ரஃபாக இருக்கும் புரியறதுக்கு, ஓகேங்களா. ஸோ அதை வந்து எளிமைப்படுத்துகிற விதமாக அந்த 1 கோடின்றத ₹1 கன்வெர்ட் பண்ணி இந்த ₹1 எத்தனை பைசா வந்து இந்த துறைக்கு போகுது, ₹1 இத்தனை பைசா வந்து இந்த துறைக்கு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த ₹1 வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து அந்த எளிமையாக புரியணும்னு காரணத்தினால தான் அந்த ₹1 வச்சு நம்மளுக்கு வந்து ஒரு பை சார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அது ரிலேட்டடாக அந்த ₹1 நம்மளுக்கு வரக்கூடிய அந்த வருமானம், அந்த ₹1ன்ற வருமானம் எந்தெந்த மூலங்கள் வழியாக வருதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கிராஃப் பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ
நம்மளுக்கு பட்ஜெட்டில் கொடுத்த அந்த பை சார்ட் இருந்துறது இதுதான். இதை வந்து நம்ம வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் பைலிங்குவலாக நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட்ஸ் ஓன் ரெவென்யூ, அதாவது தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வருமானம் இந்த ₹1 வந்து பார்த்தீங்கன்னா 44 பைசா வந்து எந்த வழியாக வருதா, ஸோ சொந்த வரி, அதாவது மாநிலத்தில் போடக்கூடிய அந்த சொந்த வரியின் மூலமாக வருதா 44 பைசா. தென் வந்து பார்த்தீங்கன்னா 33 பைசா வந்து பப்ளிக் டெப்ட், பொது கடன் மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த 33 பைசா வருதா ஓகேங்களா. ஸோ வேற ஒரு மாநிலத்திலேயோ வேற சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ நம்ம வாங்கக்கூடிய அந்த கடன் தொகையின் மூலமாக நம்மளுக்கு வந்து அந்த வரக்கூடிய ₹1 வருமானத்தில் 33 பைசா வந்து அதன் மூலமாக தான் வருதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ், அதாவது சென்ட்ரல் தரக்கூடிய பங்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 பைசா ஓகேங்களா. வரக்கூடிய அந்த ₹1 வருமானத்தில் அந்த 12 பைசா 12 பைசான்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது மூலமாக வருது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஓன் நான் டேக்ஸ் ரெவன்யூ, அதாவது வரி அல்லாத வருவாய் மூலமாக நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5.4 பைசா 5.4% கிட்ட வருது ஓகேங்களா. அதான் என்ன பர்சன்டேஜ் இருக்குது, நான் என்ன பைசான்னு சொல்கிறேன்னா, அதாவது இந்த ₹1 எத்தனை பர்சன்டேஜ் வந்து இந்த மூலங்களுக்கு போகுது, இந்த மூலங்களுக்கு போகுது தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இந்த ₹1 பர்சன்டேஜை நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பைசாவே புரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஈஸியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் பைசா வச்சு சொல்லி தரேன் ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், அதாவது மத்திய அரசிடமிருந்து பெறப்படும் மானிய உதவி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4.8 பைசா ஓகேங்களா, 4.8 பைசா ₹1. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ் அண்ட் கேபிட்டல் ரிசீவ்ஸ், அதாவது கொடுத்திருக்கக்கூடிய கடன்கள் ஓகேங்களா, இதை வந்து வசூல் செய்யற மூலமாவோ மூலதன வரவுகள் மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ தொகை வந்து வருது அந்த ₹1 கிட்டத்தட்ட 0.1 பைசா ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராமேட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே டேட்டா தான் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரவுகள்னு பார்த்தாச்சு, அந்த ₹1 எந்த வகையெல்லாம் செலவாகுது, இப்போ நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கையிலேருந்து ₹1 வெளியே போகுதுன்னா செலவாகுதுன்னா அது எந்தெந்த சோர்ஸ்க்குலாம் வந்து செலவாகுதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறது தான் இந்த டேட்டா ஓகேங்களா. ஸோ அதை பார்க்கும்போது நம்மளுக்கு சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ், அதாவது மாநிலங்கள் போடக்கூடிய அந்த மானியங்கள், கொடுக்கக்கூடிய உதவிகள், திட்டங்கள், இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ₹1 30 பைசா வந்து செலவாயிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா சேலரிஸ், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் கொடுக்கக்கூடிய சேலரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ₹1 18 பைசா, இது வந்து 18 பைசா கிட்ட இதுக்கே போயிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதாவது வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு வட்டி கட்டுறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த வட்டிக்கான தொகை வந்து கிட்டத்தட்ட அந்த ₹1 வந்து 15 பைசா கிட்ட போயிடுது ஓகேங்களா, 15 பைசா கிட்ட இதுக்கே போயிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது மூலதன செலவினங்கள், இது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 11.5 பைசா ஓகேங்களா, 11.5 பைசா வந்து நம்மளுக்கு இதுக்கே போயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டியிருக்க கடனை திருப்பி தருவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி தருவாங்க ஓகேங்களா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 10 பைசா போயிடுது, ₹1 வந்து 10 பைசா போயிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வூதியம் பென்ஷன்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8.7%, அதாவது 8.7 பைசா 8.7 பைசா போயிடுது. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 3.6 பைசா, அதாவது 3.6 பைசா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்கே போயிடுதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் டிஸ்பர்சல், அதாவது கடன் வழங்குதல் ஓகேங்களா. ஸோ ஒரு மகளிர் குழுவாக இருக்கட்டும், சுய உதவி குழுவாக இருக்கட்டும், தென் பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருக்கட்டும், மாணவர்களின் கல்வி கடனாக இருக்கட்டும், ஸோ லோன் தராங்க பார்த்தீங்களா, இதுக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ₹1 வந்து 2.8 பைசா, அதாவது 2.8 பைசான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே பார்த்த டேட்டா தான் நம்மளுக்கு வந்து காயின் ரெப்ரசன்டேஷனை கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. இதில் வந்து இங்கிலீஷில் கொடுக்கல, சாரி தமிழில் கொடுக்கல. ஸோ அதனால தான் நம்ம பைலிங்குலாக இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம வந்து டேபிள் மாரி போட்டு கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம அதை பார்த்துட்டு இதை பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா புரியும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மேஜர் செக்டர் அலோகேஷன், இவ்வளோ தூரம் வந்து மொத்தமாக எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ வந்து வருமானம் வருதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஒரு துறைக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும் இல்லையா. ஸோ முக்கிய துறை வாரியான ஒதுக்கீடுகள் எவ்வளோ இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கல்வித்துறை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 57,039 crores, அதாவது 57,039 கோடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கல்வித்துறைக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்கப்பா கவர்மெண்ட்டு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அர்பன் டெவலப்மெண்ட், நகர்ப்புற மேம்பாட்டுக்காக 35,773 crore ஒதுக்கியிருக்காங்க, அதாவது 35,773 கோடியை பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட், கிராம வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 28,687 crores, அதாவது 28,687 கோடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த், சுகாதாரத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22,090 crore, அதாவது 22,090 கோடியை பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸ், நெடுஞ்சாலைத்துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 21,132 crore, அதாவது 21,132 கோடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி, அந்த எரிசக்தி துறைக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 18,091 crore, அதாவது எரிசக்தி துறைக்கு 18,991 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் கோஆப்ரேஷன், அதாவது உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை, இதுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 17,068 crore ஓகேங்களா, 17,068 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உணவு மற்றும் கூட்டுறவுத்துறைக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது நம்மளோட காவல்துறை ஓகேங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 13,583 crores, அதாவது
13,583 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காவல்துறைக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை, ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு விட்டு ஊர் போகிற பஸ்ஸு, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்டிசி பஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி போக்குவரத்து துறையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க வரக்கூடிய ஆண்டுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 13,061 crore ஓகேங்களா. 13,061 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து வந்து நீர்வளத்துறை ஓகேங்களா. அந்த வாட்டர் ரிசோர்ஸஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10,076 கோடி, அதாவது 10,076 crore ஓகேங்களா, இதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலத்துறை. சமூக நலத்துறைன்னா என்னது, அவங்க வந்து நலத்திட்டங்கள் ஒதுக்குற துறை ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு மகளிராக இருக்கட்டும், ஒரு குழந்தைகளாக இருக்கட்டும், ஒரு எளியோராக இருக்கட்டும், இவங்களுக்கான நலத்திட்டங்களை செய்வாங்க பார்த்தீங்களா, இவங்க தான் அந்த சமூக நலத்துறை ஓகேங்களா. ஸோ இந்த துறைக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 8,633 crore, அதாவது 8,633 கோடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வாட்டி ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொழில்கள், அதாவது தொழில்துறை மற்றும் எம்எஸ்எம்இ, அதாவது அந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள், புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க தொழில் முனைவர்கள். ஸோ அந்த ஸ்மால் பிஸ்னஸ் நடத்துறவங்களுக்குலாம் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 6,224 crore, அதாவது 6,224 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர், அதாவது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலனுக்காக எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க 3,934 crore, அதாவது 3,934 கோடியை வந்து ஒதுக்கி இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் கொடுத்துருக்கிறதுலாம் நம்ம படிக்கணுமான்னு கேட்டால் வந்து அவ்வளோ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டது கிடையாது. ஸோ ஒரு அனலைஸ் ஐடியா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாலேஜ், ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து அப்ரோச் பண்ணி எழுதுறோம்னா, ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸாக கிடைக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம இதெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ அது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போகிறது நல்லது ஓகேங்களா. ஸோ ஒரு அடிஷனல் டேட்டாவாக கொடுக்கதான் ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஒரு டீப்பாக பிடிச்சி நம்பர்லாம் வந்து ரொம்ப நோட் பண்ணிட்டு இவ்வளோ கோடி ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப படிக்கலாம் தேவையில்ல. ஒரு 5 times 6 times வந்து ஒரு ரீட் விட்டாலே போதும், உங்களுக்கு அப்படியே மனசில் நல்லா பதிஞ்சிரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேஷன் ஃபார் மேஜர் ஆன் கோயிங் ஸ்கீம்ஸ், முக்கிய நடப்பு நிகழ்வுக்கான ஒதுக்கீடுகள் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் முக்கிய துறைகளுக்கு வந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா. இந்த டேட்டா வந்து பாலிசி நோட்ஸ்லேயும் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா. பாலிசி நோட்ஸில் நம்ம முக்கியமான துறைகள்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ அந்த துறைகளில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாலிசி நோட்ஸ்லேயும் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு முன்னோட்டமாக வந்து இதுலேயும் பார்த்துட்டோம். ஸோ இதோட தொடர்ச்சியாக வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, அந்த ஒதுக்கியிருக்க பணத்தில் எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ போகுது, எவ்வளோ ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பாலிசி நோட்ஸ் வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துறைகளை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திட்டங்கள், முக்கிய திட்டங்களுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதாவது நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்க அந்த குடும்ப இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகை தான் வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய், அதுதான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஓகேங்களா. இதன் தருவதற்காக இந்த ஆண்டு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க, வரக்கூடிய ஆண்டுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 14,412 crore, அதாவது 14,412 கோடியை பார்த்தீங்கன்னா இதற்காக ஒதுக்கி இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ஃபார் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது பொது விநியோக திட்டத்திற்கு மானியங்கள் மற்றும் உதவிகள் ஓகேங்களா. ரேஷன் ஷாப்ஸ் பொதுவாக சொல்ல போனால் அந்த நியாய விலை கடை சொல்லுவாங்களா. ஸோ அது வந்து பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் செக்டாரு ஓகேங்களா. ஸோ அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14,000 crore, அதாவது 14,000 கோடியை வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தென் பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்யூரிட்டி பென்ஷன்ஸ், அதாவது சமூக பாதுகாப்பு ஓய்வூதியங்கள் சொல்லிட்டு யார் யாருக்கு தராங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வயசானவங்க, ஓல்டேஜ், விடோ பென்ஷனர்ஸ் ஓகேங்களா, அதாவது முதியோர் மற்றும் விதவை இவங்களுக்கான ஓய்வூதியங்களுக்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 5,463 crore, அதாவது 5,463 கோடி பார்த்தீங்கன்னா இந்த விதவை மற்றும் முதியோர் பென்ஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதாவது ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணி திட்டங்கள் ஓகேங்களா, இதற்காக எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 3,693 crore, அதாவது 3,693 கோடி ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நியூட்ரிஷன் மீல் ஸ்கீம் ஓகேங்களா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம், இது எப்போ கொண்டு வந்தாங்க ஞாபகம் இருக்கா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1982 கொண்டு வந்திருப்பாங்க. இது எதனோட தொடர்ச்சியாக இருக்குன்னா நம்மளுக்கு வந்து 1920 1920 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 விளக்கு தொகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு டெஸ்டிங் ஃபேஸஸாக சோதனை ஓட்டமாக வந்து அந்த மதிய உணவு திட்டம் வந்து அமல் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வீரர் காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1956 மாநிலம் முழுவதும் இந்த திட்டத்தை அமல்படுத்தியிருப்பார், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பார் ஓகேங்களா, அந்த மதிய உணவு திட்டத்தை. அதோட தொடர்ச்சியாக வந்து அந்த மதிய உணவு திட்டத்தை ஒரு சத்தான பொருளோடு சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு சத்துணவு திட்டமாக நம்மளோட எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதை மாற்றிருப்பார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1982 வந்து நம்மளுக்கு இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதன் தொடர்ச்சியாக
ரீசெண்டாக கொடுக்கப்பட்டதா நம்மளோட காலை உணவு திட்டம். ஓகேங்களா, இப்போ நம்ம இருக்க கவர்மெண்ட் கொடுக்கப்பட்டதா இந்த காலை உணவு திட்டம் தான் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த புரட்சி தலைவர் சத்துணவு திட்டத்துக்கு எவ்வளோ இந்த வரக்கூடிய ஆண்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க சொல்லி பார்க்கும்போது 2834 crore, அதாவது 2834 கோடி. அந்த மதிய உணவு சத்துணவு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2834 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக கொடுக்க ஆரம்பிச்சு ப்ரொவைடிங் லேப்டாப்ஸ், அதாவது அந்த மாநில அரசு, ஓகேங்களா, அரசு உதவி பெறும் கல்லூரியில் பயின்று வரும் மாணவர்களுக்காக அந்த லேப்டாப்ஸ் கொடுக்குற ஸ்கீம் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்காக வந்து எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 2000 crore, அதாவது 2000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக ஒதுக்கி இருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம், அதாவது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி திட்டம். ஓகேங்களா, அந்த மகப்பேறு நிதி உதவி திட்டம் போது அந்த கர்ப்ப காலத்திலையும் சரி, அந்த கர்ப்ப பிரசவித்த அப்புறம் சரி, ஓகேங்களா, ஸோ அந்த பிரசவித்த தாய்க்கு தேவையான நியூட்ரிஷனான அந்த கிட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், அவங்களுக்கான உதவித்தொகை மானிய தொகையை கொடுக்கறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த நிதி இதுக்கு எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 1092 crore, அதாவது 1092 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஒரு ஃபீல்டில் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா, அந்த புதுமை பெண் திட்டம்ன்றது என்னது, அந்த 6th-லேருந்து 12th வரைக்கும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரை அந்த அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவிகளுக்கு அந்த கல்லூரி படிப்பு முடியும் வரை, காலேஜ் அந்த யூஜி, ஓகேங்களா, அந்த இளங்கலை படிப்பு முடியும் வரை பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் தான் வந்து என்னது, இந்த புதுமை பெண் திட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த புதுமை பெண் திட்டத்திற்காக என்ன எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட 512 crore, அதாவது 512 கோடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல மதிய சத்துணவு திட்டம், எம்ஜிஆர் பேரில் இருக்க அந்த மதிய சத்துணவு திட்டத்தின் தொடர்ச்சியாக நம்ம காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு சிஎம் ஸ்டார்ட் பண்ணார்ல, சிஎம் ஸ்டாலின். ஸோ அதுக்காக அந்த காலை உணவுக்காக எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 506 crore, அதாவது 506 கோடி பார்த்தீங்கன்னா இதற்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் புதுமை பெண் திட்டத்தின் தொடர்ச்சியாக பெண் மாணவிகளை தொடர்ந்து ஆண் மாணவர்களுக்கும் அந்த 1000 ரூபாய் தொகை போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்துக்காக ஆரம்பிச்சது இந்த தமிழ் புதல்வன் திட்டம். இதற்காக எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 492 crore, அதாவது 492 கோடியை பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம், அதாவது 2030 பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து குடிசைகள் இல்லாத மாநிலமாக மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கொண்டு வரப்பட்டது அந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இதன் மூலமாக மாடி வீடு, அதாவது குடிசை இல்லாத மாடி வீடுகள், அதாவது வீடுகள், கட்டிட வீடுகள் வந்து கட்டித்தரத்துக்கான ஒரு நோக்கம் தான் இது. ஓகேங்களா, இந்த கனவு இல்லம் திட்டம்ன்றது. ஸோ இந்த இல்லம் கட்டி தருவதற்காக எவ்வளோ பட்ஜெட்டில் இந்த வருஷ பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 1500 கோடி 1500 crores பார்த்தீங்கன்னா இதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030, அதாவது தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷன் 2030ஆம் ஆண்டிற்குள் அந்த செமிகண்டக்டர் துறையில் தமிழ்நாடு ஒரு வளம் வாய்ந்த ஒரு மாநிலமாக மாறணும் இந்தியாவில் சொல்லிட்டு அந்த நோக்கத்தில், அதுக்காக அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட கட்டமைப்பை வந்து மேம்படுத்தணுன்ற நோக்கத்துக்காக இந்த வரக்கூடிய ஆண்டிற்கான பட்ஜெட்டில் எவ்வளோ அதுக்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம 100 கோடி, அதாவது 100 crores பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு செமிகண்டக்டர் மிஷனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டம். ஓகேங்களா, ஸோ அந்த +2 பயின்று முடித்த மாணவர்கள் அடுத்து என்ன பண்ணலாம், ஓகேங்களா, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கான ஊக்கத்தொகை, அந்த யூபிஎஸ்சி துறையில் வந்து அந்த யூபிஎஸ்சி எக்ஸாமில் குடிமை தேர்வில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் தேர்ச்சி பெறணும்னு சொல்லிட்டு உயர்ந்த நோக்கத்தோடு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹாஸ்டல் வசதியாக இருக்கட்டும், அந்த இன்சென்டிவ்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நிறையா கொடுத்துட்டு வராங்க. அதன் கீழே வரக்கூடியதான நான் முதல்வன் திட்டம்லாம். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 12வது முடித்த மாணவர்களுக்கு வந்து அடுத்த கட்டத்தில் காலேஜில் என்ன டிகிரி எடுக்கலாம், என்ன கோர்ஸ் வந்து எடுக்கலாம், எதுக்கு வந்து நிறைய ஸ்கோப் இருக்குது சொல்லிட்டு அதை சார்ந்த ட்ரைனிங், அதை சார்ந்த ஒரு வழிகாட்டுதலை தரது இந்த நான் முதல்வன் திட்டத்திற்கு கீழே தான். ஓகேங்களா, ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த வருஷத்துக்கான பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு அதே 100 crores தான்ப்பா, 100 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், அதாவது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம், இதற்காக எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த 1647 crores ஆகும். ஓகேங்களா, 1647 கோடி பார்த்தீங்கன்னா இதற்காக ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம், அதாவது இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் 48 திட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நிறைய ரீசெண்ட் டைமில் தமிழ்நாட்டில் நிறையா பதிவாயிருக்கு. ஓகேங்களா, இதை வந்து தடுக்கிற விதமாக, இதனால் ஆகக்கூடிய அந்த உயிரிழப்புகளை வந்து குறைக்கிற விதமாக லான்ச் பண்ணப்பட்டது இந்த ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த பேஷண்ட் வந்து காப்பாற்றுற சுச்சுவேஷனை ஏற்படுத்தணும். ஸோ இதற்கு இடைப்பட்ட ஆகக்கூடிய செலவை கவர்மெண்ட்டே எடுத்துக்கும். ஓகேங்களா, அந்த பேஷண்ட்டுக்கு ஆகக்கூடிய அந்த மருத்துவ செலவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டே வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 லட்சம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்காக கவர்மெண்ட் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து மானியம்
மானியம் தரதா இந்த திட்டத்தின் கீழே அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்காக வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 175 crores, அதாவது 175 கோடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஸ்கீம்ஸ்க்காக ஒதுக்கியிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு சோலை திட்டம். ஓகேங்களா, அன்பு சோலை திட்டத்தின் கீழ் சீனியர் சிட்டிசன், ஓகேங்களா, சீனியர் சிட்டிசன் டே கேர் சென்டர் இன் 25 லொகேஷன், அதாவது மூத்த குடிமக்களுக்காக, வயசான மூத்த குடிமக்களுக்காக 25 இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பகல் நேர பராமரிப்பு மையங்கள் வந்து ஓப்பன் பண்ண போறாங்களா. ஓகேங்களா, அதை வந்து பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஹாபிலிட்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, அதாவது அயோத்திதாச பண்டிதர், ஓகேங்களா, அந்த ஆதி திராவிடர் இனத்தை சேர்ந்தவர்களுக்காக அவங்க நலத்திற்காக வந்து அந்த வீடு கட்டி தரும் ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ அந்த ஸ்கீமுக்காக எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்க சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு 300 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ அந்த பட்டியல் இனத்தவர்கள், அந்த ஆதி திராவிடர் மக்கள், அவங்க வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் அடையணும். ஓகேங்களா, அவங்க வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நிலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அதன் நோக்கத்தில் ஆரம்பிச்சது இந்த வந்து அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். இதற்காக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 170 crore, அதாவது 170 கோடி பார்த்தீங்கன்னா இதற்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக தொல்குடி திட்டம். ஓகேங்களா, அந்த பழங்குடியினர், ஓகேங்களா, ஓகேங்களா, அந்த பழங்குடியினர் ட்ரைபல் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை வந்து டெவலப் பண்ணணும். அவங்களுக்கு சாலைகள் போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், தெருவிளக்குகள் கொண்டு வரதா இருக்கட்டும், அவங்க குழந்தைகளை வந்து பள்ளிகளை சேர்க்கறதா இருக்கட்டும், அவங்க ஏரியாவில் வந்து ஸ்கூல் கட்டி தரதா இருக்கட்டும், ஸோ அவங்களோட அந்த வாழ்வாதாரத்தை டெவலப் பண்ணுற விதமாக அந்த நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டது அந்த தொல்குடி திட்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த தொல்குடி திட்டத்திற்காக வரக்கூடிய ஆண்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு கிட்டத்தட்ட 255 crore, அதாவது 255 கோடி பார்த்தீங்கன்னா இதற்காக ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இதோட முக்கியமான ஸ்கீம்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா, ஸோ டிபார்ட்மெண்ட் வைஸாக, ஓகேங்களா, துறை வாரியாக வந்து நம்ம என்னென்ன செயல்கள்லாம் செய்ய போகிறாங்க, அமௌண்ட் அலோகேஷன் ஃபண்ட்ஸ் இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்காங்க, ஸோ இதை சார்ந்த தகவல் வந்து முடிச்சிட்டோம். ஓகேங்களா, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ச்சி என்ன பார்க்க போகிறோம்னா எந்தெந்த துறையில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் அமல்படுத்த போகிறாங்க, ஓகேங்களா, என்னென்ன சாதனைலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தொடர்ந்து பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை சார்ந்த தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் ஹைலைட்ஸ் ஆஃப் இன்டீரியம் பட்ஜெட் 2026-27, அதாவது தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் 2026-27 குறித்த முக்கிய சிறப்பு அம்சங்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் மொழி, நம்ம தமிழ் லாங்குவேஜ் சார்ந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். தமிழ் லாங்குவேஜ் மேட்ரியட்ஸ் டே, அதாவது மொழிப்போர் தியாகிகள் தினம், இதை வந்து எப்போ கொண்டாடுறதா சொல்லியிருக்காங்க சொல்லிட்டு பார்க்கும்போது January 25 தான் இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், இதை வந்து நினைவு கூறணும். அதாவது மொழிக்காக உயிரை தியாகம் செய்தவர்களை நினைவு கூறும் வகையில் இந்த நாளை வந்து கொண்டாடணும்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு January 25, January 25 சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திசைதோறும் திராவிடம் ஸ்கீம். ஓகேங்களா, திசைதோறும் திராவிடம் திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 74 books டிரான்ஸ்லேட்டிங் தமிழ் ஒர்க்ஸ் இன்டூ இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜ், அதாவது 74க்கும் மேற்பட்ட புத்தகங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் படைப்புகளை ஆங்கிலம் மற்றும் பிற வெளிநாட்டு மொழிகளில் பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பு செய்து அந்த தமிழில் இருக்க அந்த கல்ச்சரை வந்து பிற நாடுகள் வந்து எடுத்துகிட்டு போகணுன்ற உயர நோக்கத்துக்காக இந்த ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் அறிஞர் டிரான்ஸ்லேஷன் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம், இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160 books இன் ப்ரொஃபஷனல் ஃபீல்ட்ஸ் லைக் மெடிசன் அண்ட் இன்ஜினியரிங், அதாவது மருத்துவம் மற்றும் பொறியியல் துறைகள், இந்த துறைகளில் இருக்க கிட்டத்தட்ட 164 நூல்கள், வெளிநாட்டு மொழியில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்து தமிழில் வந்து மொழி வளத்தை பெருக்கணும், தமிழில் வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார்ஸ் ஐடியாஸ். ஓகேங்களா, அந்த பெரியார்ஸ் ஐடியாஸை வந்து 21 லாங்குவேஜில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பரப்பப்பட்டிருக்கு. ஓகேங்களா, 21 லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார்ஸ் ஐடியாலஜி, பெரியாரோட ஐடியாலஜி வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு 21 மொழிகள், கிட்டத்தட்ட பிரெஞ்சு, அரபு, ஹிந்தி போன்ற 21 மொழிகளில் பார்த்தீங்கன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அவரோட ஐடியாலஜி வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு ஒரு உயரிய நோக்கத்தில் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ஒர்க்ஸ். ஓகேங்களா, அண்ணல் அம்பேத்கர் படைப்புகள் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஒன் செகண்ட். அண்ணல் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் ஒர்க்ஸ் டிரான்ஸ்லேட்டட், அதாவது 27 வால்யூம்ஸ் ஆஃப் அண்ணல் அம்பேத்கர் ஒர்க்ஸ் டிரான்ஸ்லேட்டட் இன் சிம்பிள் தமிழ், அதாவது அண்ணல் அம்பேத்கர் படைப்புகள் சொல்லிட்டு அவரோட 27 படைப்புகளை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. அதை சார்ந்த தகவல் பட்ஜெட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 202 கான்டாக்ட் சென்டர்ஸ் அக்ராஸ் 42 countries via ஆன்லைன் தமிழ் எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது 42 நாடுகளில் அந்த தமிழ் மொழியோட வளத்தை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், தமிழ் மொழியை வந்து கற்றுத்தரணும்னு சொல்லிட்டு அந்த உயரிய நோக்கத்தோட கிட்டத்தட்ட 202 தொடர்பு மையங்கள், இணையவழி தமிழ் கல்வி பயில வந்து 202 தொடர்பு மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் இருக்க அந்த 42 நாடுகளை பார்த்தீங்கன்னா அவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அமைச்சிருக்காங்க சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கப்பா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
தமிழ் கம்ப்யூட்டிங், அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்டட் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் தமிழ் கம்ப்யூட்டிங். ஓகேங்களா, அதாவது தமிழ் கணிமை, அதாவது தமிழில் வந்து அந்த கம்ப்யூட்டர் துறையில், அதாவது அந்த கணித துறையிலையும் வந்து தமிழை வந்து பெருக்கணும். ஓகேங்களா, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் தமிழோட அந்த நாலேஜ் வந்து பரப்பணும்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வரப்பட்டது அந்த தமிழ் கம்ப்யூட்டிங் சிஸ்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சார்பில் தமிழ் கணிமைக்கான பன்னாட்டு மாநாடு வந்து நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஒன் செகண்ட். ஓகேப்பா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி சார்ந்த அந்த விஷயங்களை பார்த்தாச்சு. தமிழ் மொழி துறையில் வந்து அந்த நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன கடந்த ஆண்டுகளை செஞ்சாங்க சொல்லிட்டு அதை சார்ந்த தகவலை பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து கலாச்சாரத்துறையில் என்ன, கல்ச்சர் துறையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டா சங்கமம் நம்ம ஊர் திருவிழா. ஓகேங்களா, ஸோ சங்கமம்ன்ற பேரில் வந்து நம்ம ஊர் திருவிழான்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து ஆதரவு அளிக்கும் வகையில் சென்னை மற்றும் முக்கிய நகரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து நடந்துச்சு. இப்போ இந்த சங்கமம்ல வந்து நம்ம நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு அரங்கமாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஏற்பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இது மூலமாக வந்து அவங்களோட கலையை வந்து நம்ம ஜென்ரேஷனுக்கு வந்து சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இந்த கலை வந்து அழிஞ்சு போயிடக்கூடாது. ஸோ இதை வந்து ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த சங்கமம்ன்ற ப்ரோக்ராம் வந்து ஆர்கனைஸ் பண்ணாங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் மியூசியம்ஸ். ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்க மியூசியம்ஸ் வந்து நிறையா வந்து புனரமைப்பு பண்ணி, அதாவது அதை வந்து ஆல்ட்ரேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க. அப்படின்ற வகையில் பார்க்கும்போது நம்மளுக்கு நம்மளோட எக்ஸ்கவேஷன் சென்டர், அதாவது அகழ்வாராய்ச்சி நிலை, அகழ்வாராய்ச்சி நிலம், அதாவது கீழடின்னு சொல்லப்படக்கூடிய நம்மளோட எக்ஸ்கவேஷன் சென்டர் அண்ட் பொருணை. ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியூசியம் வந்து ஆல்ரெடி கட்டினாங்க. ஓகேங்களா, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பொதுமக்களுக்காக திறந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, தென் வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து புதுசாக என்னென்ன மியூசியம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா 285 crores, அதாவது 285 கோடியை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒதுக்கி இருக்காங்க. ஸோ என்னென்ன இடத்துல என்னென்ன மியூசியம்ஸ் வந்து ஓப்பன் பண்ண போகிறத பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நம்ம சோழர்கள் மண். ஓகேங்களா, தஞ்சாவூர் பெரிய கோவில். ஸோ சோழர்களோட ஒரு முக்கிய தலைநகரமாக இருந்தது தான் நம்மளோட தஞ்சாவூர். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் சோழா மியூசியம், ஓகேங்களா, பிரம்மாண்ட சோழர் அருங்காட்சியகம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேங்களா, கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மியூசியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் பார்த்தீங்கன்னா நொய்யல் அருங்காட்சியகம், நொய்யல் மியூசியம் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாவாய் அருங்காட்சியகம், நாவாய் மியூசியம் சொல்லிட்டு ஒன்று கட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய எழும்பூர், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ பிரான்ஸ் அண்ட் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேலரிஸ். ஓகேங்களா, அதாவது அரசு அருங்காட்சியகத்தில் புதிய வெண்கல சிலைகள் மற்றும் சிந்துவெளி சமவெளி நாகரிக காட்சியகங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ அது எங்கே வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கன்னிமரா லைப்ரரி இருக்குங்களா, ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மியூசியம் இருக்குது. ஓகேங்களா, கவர்மெண்ட் மியூசியம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த குப்தர் காலமாக இருக்கட்டும், ஸோ அந்த காலங்களாக சார்ந்த சங்க காலத்தை சார்ந்த பொருட்கள்லாம் நிறைய ஆல்ரெடி இருக்குது அங்கே. ஓகேங்களா, ஸோ நிறைய நாணயங்கள்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா, பார்த்தா நல்ல இடமா இருக்கும் சுற்றி பார்க்கறதுக்கு. நம்ம வந்து நம்மளோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸாக அதை பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம், புதிய வெண்கல சிலைகள், ஓகேங்களா, இதை சார்ந்த தகவல் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க புதுசாக சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் புதுசாக ஒரு தமிழ் கல்ச்சர் மியூசியம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, தமிழ் பண்பாட்டு அருங்காட்சியகம் பார்த்தீங்கன்னா நம்மளோட திருவண்ணாமலை மாவட்டத்தில் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் நான் ரெசிடென்ட்ஸ் தமிழ், அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களின் நலனுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்க போகிறோம்னா வேர்ல்டு டயஸ்போரா டே, அதாவது உலக தமிழ் வம்சாவளியினர் நாளுன்னு சொல்லிட்டு கொண்டாட போகிறாங்கப்பா. இவங்களை பெருமைப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு என்ன கொண்டாட போகிறாங்கன்னா Jan 11 and 12, அதாவது ஜனவரி மாதம் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் உலக தமிழ் வம்சாவளியினர் நாளாக கொண்டாட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தேதிகள் வந்து பட்ஜெட்டில் குறிப்பிட்டால் அது கண்டிப்பாக இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி ஒரு தேதி என்ன தேதி பார்த்தோன்னா தமிழ் லாங்குவேஜ் மேட்ரியஸ் டே, அதாவது மொழிப்போர் தியாகிகள் தினம் சொல்லிட்டு ஜனவரி 25 நினைவு கூறோம்னு சொல்லிட்டு அதை செலிப்ரேட் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. இதுவும் கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் தென் இப்போ சொல்லப்பட்ட அந்த வெளிநாட்டு வாழ் தமிழர்கள், ஓகேங்களா, இந்த நாளை வந்து என்னைக்கு கொண்டாட போகிறாங்கன்னா ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகள் தான் வந்து இந்த நாளை வந்து செகண்ட் ஓகேப்பா. ஸோ இந்த ஜனவரி 11, 12 தான் நம்மளுக்கு வந்து உலக தமிழ் வம்சாவளியினர் நாளாக வந்து கொண்டாட போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதற்கான மைய பொருள் தீமா என்ன வச்சுருக்காங்கன்னா லெட் அஸ் யூனிட் த்ரூ தமிழ்,
லெட் அஸ் யூனிட் த்ரூ தமிழ் ரைஸ் குளோபலி. ஓகேங்களா, தமிழால் இணைவோம் உலகளவில் உயர்வோம் சொல்லிட்டு இதுக்கான மைய பொருளா வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் லேர்னிங் சென்டர், அதாவது தமிழ் கற்றல் மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்தியாவிலேருந்து ஃபாரினில் போய் செட்டில் ஆன ஃபேமிலிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தமிழ் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை, அவங்களுக்கு வந்து தமிழே தெரியாத ஒரு அவல நிலையெல்லாம் இருக்குது இந்த ஜென்ரேஷனில். ஓகேங்களா, ஸோ அவங்க வந்து இங்கிலீஷ்லேயே வந்து லேர்னிங்காக இருக்கட்டும், ஸோ அந்த ஃபாரின் லாங்குவேஜை கற்றுக் கொடுக்கறதா இருக்கட்டும், இதிலே தான் இருக்காங்களே தவிர தமிழ் மொழியை வந்து கற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ அடுத்த ஜென்ரேஷனுக்கும் வந்து வெளிநாட்டு வாழ் தமிழர்களோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தமிழை எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு உயரிய நோக்கத்தோட நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ் கற்றல் மையங்கள் சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இந்தியன் ஸ்டேட்ஸ் அண்ட் 4 இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஓகேங்களா, அதாவது 14 வெளிநாடுகளிலும், ஓகேங்களா, 14 ஃபாரின் கண்ட்ரீஸ்லையும் நம்ம வேற ஸ்டேட்ஸ், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற 8 மாநிலங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் கற்றல் மையங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் கற்றுப்பாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். 1400 மாணவர்களுக்கு பயனாடும் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி நிலையங்கள் வந்து ஓப்பன் பண்ண போகிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் கனெக்டட் ப்ரோக்ராம். ஓகேங்களா, கலாச்சார இணைப்பு திட்டம் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதன் மூலமாக வந்து வெளிநாட்டு வாழும் தமிழர்கள், ஓகேங்களா, இவங்களோட 292 குழந்தைகள், அதாவது 292 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 16 நாடுகள்லேருந்து கூட்டின்னு வர போகிறாங்க. கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டுடைய கலாச்சார இடங்களை வந்து சுற்றி காட்ட போகிறாங்க. இதன் மூலம் வந்து அந்த குழந்தைகள் வந்து என்ன சொல்கிறது, அந்த வெளிநாட்டு வாழ் குழந்தைகள், வெளிநாட்டு வாழ் தமிழர்களின் குழந்தைகள் வந்து நம்மளோட தமிழ் கல்ச்சரை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட தமிழ் கலாச்சாரத்தை பற்றி புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட பாரம்பரிய தமிழ் கலாச்சார நிலங்களான அந்த தஞ்சை பெரிய கோவிலாக இருக்கட்டும், மகாபலிபுரம் கோவிலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு அரிய பாரம்பரிய சின்னங்களாக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ இதை இந்த சுற்றுலாவை கூட்டி காட்டணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டமாக கொண்டு வரப்பட்டது தான் இந்த திட்டம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாடுகளிலிருந்து 292 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா 15 days, 15 நாள் பார்த்தீங்கன்னா இந்த டூர் வந்து நடக்க போகுது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் ஸ்ரீலங்கன் தமிழ்ஸ். ஓகேங்களா, இலங்கை தமிழர்களின் நலனுக்காக என்ன பண்ண போகிறாங்கன்னா நம்ம வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு பொருளாதார சீரழிவு வந்தது. ஓகேங்களா, அதாவது எக்கனாமிக் டிப்ரெஷன் நடந்தது. ஓகேங்களா, இதன் மூலமாக வந்து அங்கே வந்து ஏகப்பட்ட அந்த பண லாஸாக இருக்கட்டும், உணவு தட்டுப்பாடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறையாவே ஏற்படுது ஸ்ரீலங்காவில். ஓகேங்களா, ஸோ அதை போக்குற வகையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்களுக்கு வந்து என்ன உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40,601 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ரிலீஃப் மெட்டீரியல் ஆஃப் ஒர்த் 197 crore, அதாவது 197 கோடி மதிப்பிலான 40,601 மெட்ரிக் டன் வரையிலான டன், ஓகேங்களா, மெட்ரிக் டன் அளவான இந்த உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக அந்த ஸ்ரீலங்காவோட தமிழ் பீப்புள்ஸ்க்கு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், அவங்க வந்து அகதிகளாக வந்து தமிழ்நாட்டில் சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட உயர்வுக்காக அவங்களுக்கு வந்து வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,010 ஹவுசஸ், அதாவது 6,010 வீடுகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக கட்டி முடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் உமன், அதாவது மகளிர் நலனுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, அதை சார்ந்த தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே என்ன பண்ணாங்கன்னா இந்த எலெக்ஷன் டைமில் அந்த ஸ்கீமை வந்து அலோகேட் பண்ணி மணியெல்லாம் போட முடியாது, பணம்லாம் போட முடியாது. ஓகேங்களா, ஸோ இதன் காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா அந்த மகளிர் உரிமை திட்டத்திற்கு அந்த மார்ச், ஏப்ரல், மே, ஓகேங்களா, அந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாயை சேர்த்து 3000 ரூபாவா என்ன பண்ணிருப்பாங்கன்னா நம்மளுக்கு வந்து பிப்ரவரி மாதமே வந்து அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா, 3000 ரூபா ப்ளஸ் சம்மர் மணியா, அதாவது அந்த கோடைக்கால கூடுதல் பணமாக சொல்லிட்டு 2000. ஸோ டோட்டலாக வந்து 5,000 rupees வந்து அந்த மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே வந்து அந்த இல்லத்தரசிகள் அக்கௌண்ட்ல வந்து போய் சேர்ந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விடியல் பயணம் ஸ்கீம். ஓகேங்களா, விடியல் பயணம் திட்டம் சொல்லிட்டு அந்த மகளிருக்கான இலவச பேருந்து சேவை தான் இது. ஸோ அந்த திட்டம் வந்து ஒரு சிறப்பான ஒரு முன்னெடுப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், ஓகேங்களா, ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா அதை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 6 முதல் 12வது வகுப்பு வரை அந்த கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் படித்த மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் போய் சேர்ற ஸ்கீம் தான் இந்த புதுமை பெண் திட்டம். இதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,95,296 ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 6,95,296 மாணவிகள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கீழே வந்து பயனடைந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், அதாவது மகளிர் சுய உதவி குழுக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6,23,529, அதாவது 6,23,529 சுய உதவி குழுக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்கப்பா. இவங்களுக்கு கடன்கள் எவ்வளோ தந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளில் 1,41,780
crores, அதாவது 1,41,718 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுய உதவிகளுக்கு கடனாக தந்திருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் அண்ட் ஹாஸ்டல், அதாவது வீட்டு வசதி மற்றும் விடுதிகள், இந்த துறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 19 தோழி ஹாஸ்டல், அதாவது கேர்ள்ஸ்க்காக, பெண் மாணவிகளுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 19 தோழி விடுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டு உள்ளது. ஸோ அதை வந்து யூசேஜில் இருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் சுகாதாரத்துறையில் பார்த்தீங்கன்னா 130 சென்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷனிங். ஓகேங்களா, மாநிலத்தில் 130 உயர்தர மகப்பேறு மற்றும் சிசு பராமரிப்பு மையங்கள் வந்து செயல்பட்டு வருகிறதா. ஓகேங்களா, தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்ஆர் ரேட், அந்த மகப்பேறு இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைஞ்சிருக்குப்பா. ஓகேங்களா, கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். அதனோட ரெக்கார்டு வந்து பார்க்கும்போது 1 லட்சம் உயிருள்ள பிறப்புகளுக்கு 35 குறைந்துள்ளது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்ஆர் ரேட், அதாவது குழந்தை இறப்பு விகிதம், இது எவ்வளோ இருக்குன்னு சொல்ல போகும்போது 1000 பிறப்புகளுக்கு 12 குழந்தைகள் வந்து இறக்கிறது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் சில்ட்ரன், அதாவது குழந்தைகளின் நலன், இந்த துறையில் வந்து கவர்மெண்ட் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரி சீஃப் மினிஸ்டர் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், அதாவது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு அந்த காலை நேர உணவு ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த கொண்டு வரப்பட்டது அந்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் தான் இந்த திட்டம் வந்து அமலில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த திட்டத்தினால பயனடைந்த மாணவர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா 19.34 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 19.34 லட்சம் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கடந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்காக 1284 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, 1284 கோடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திற்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் ஸ்கீம். ஓகேங்களா, அன்பு கரங்கள் திட்டங்கள் என்றது பெற்றோரை இறந்த அந்த குழந்தைகளுக்கு அரசு வந்து உதவி செய்வோம். ஓகேங்களா, அரசு வந்து மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2000 rupees, அதாவது 2000 ரூபாய் வந்து மந்த்லி ஃபினான்ஷியல் எய்டா, நிதி உதவியாக தராங்க. ஓகேங்களா, அந்த பெற்றோரை இறந்த குழந்தைகள். ஓகேங்களா, ஸோ அவங்களுக்காக கொடுக்குறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு 18 வயசு அடையும் வரை இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைவாங்க. ஓகேங்களா, 18 வயசு முடியும் வரை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 2000 ரூபாய் வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து போய் சேர்ந்துடும். ஓகேங்களா, ஸோ அவங்களோட படிப்பு செலவுக்காக இருக்கட்டும், அவங்களோட தேவைகளுக்காக இருக்கட்டும். ஓகேங்களா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் கீழே 10,637 சில்ட்ரன்ஸ் வந்து பயனடைகிறாங்கப்பா. ஓகேங்களா, 10,637 குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இத்திட்டத்தின் கீழே பயனடைந்துள்ளார்கள் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஆஃப் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த தமிழ்நாடு பட்ஜெட் ஆக்ட் பஞ்சாயத்து ஆக்ட் 1994, அர்பன் லோக்கல் பார்ட்டிஸ் ஆக்ட் 1998, அதாவது 1994 தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டம், இந்த 2 சட்டத்தையும் திருத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பஞ்சாயத்து எலெக்ஷனில் ஓகேங்களா மாற்றுத்திறனாளிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நியமன உறுப்பினர்களாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம் சொல்லிட்டு அந்த சட்டத்தை திருத்தி அமைச்சிருக்காங்க நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட். இதன் மூலமாக வந்து அந்த மாற்றுத்திறனாளி வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் அந்த ஊராட்சி மன்ற தேர்தலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தோட கொண்டு வரப்பட்டது தான் இந்த மாற்றம் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அதன் அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட 3632 இண்டிவிஜுவல்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது 3632 மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி பஞ்சாயத்து அந்த வார்டு கவுன்சில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அலவன்ஸ், இந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்கள் குடும்ப நலனுக்காக அரசு வந்து மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து மந்த்லி எய்டா தராங்கப்பா. ஓகேங்களா, மாதம் பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் வந்து அவங்களோட நலனுக்காக வழங்கப்படுது கவர்மெண்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு 2000, தனியாக இருக்க மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 1500 ரூபா வந்து நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரே மாதாந்திர உதவித்தொகையாக வந்து நம்மளுக்கு தராங்க. எவ்வளோ? 1500 ரூபா. ஃபேமிலியாக இருக்கவங்களுக்கு 2000 ரூபா, தனியாக சிங்கிளாக இருக்கவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 ரூபா வந்து மாதந்தோறும் வந்து அந்த தொகையாக தராங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துறையில் வந்து பட்ஜெட் அலோகேஷன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடந்த ஆண்டுகளை விட அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட 2021 பார்த்தீங்கன்னா வெறும் 814 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இந்த வரக்கூடிய ஆண்டில் 2025-26 வந்து பார்த்தீங்கன்னா 1433 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ், அதாவது பள்ளி கல்வித்துறை திட்டங்கள். இந்த திட்டங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பேராசிரியர் அன்பழகன் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா, பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ரூபாய் 673 கோடி செலவில் பார்த்தீங்கன்னா 3771 வகுப்பறைகள், 107 ஆய்வகங்கள் மற்றும் 8 விடுதிகள் பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டுள்ளது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா
மேலும் 2009 கோடி மதிப்பிலான பணிகள் வந்து நடைபெற்று வருதுன்னு சொல்லிட்டு இது மூலமாக நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பேராசிரியர் அன்பழகன் திட்டம்ன்றது அந்த ஸ்கூல்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு ஸ்மார்ட் ரூமாக இருக்கட்டும், அந்த ஸ்கூல் வந்து அந்த தனியார் அளவுக்கு வந்து எவ்வளோ அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதை சார்ந்த திட்டம் தான் அந்த அன்பழகன் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரேச்சர், நூலகங்கள் மற்றும் இலக்கியங்கள், இந்த துறையில் என்னென்னலாம் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கலைஞர் சென்டனரி லைப்ரரி. ஓகேங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மதுரையில் ஓப்பன் பண்ணிருக்காங்க. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மதுரையில் ஓப்பன் பண்ணிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் லைப்ரரிஸ், நவீன நூலகங்கள் வேற என்னென்ன இடத்துல ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கோயம்புத்தூர், திருச்சி, கூடலூர், சேலம், திருநெல்வேலி. ஓகேங்களா? இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 902 கோடி செலவுல பார்த்தீங்கன்னா நவீன நூலகங்கள் வந்து அமைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் புக் ஃபேர்ஸ், நம்ம நந்தனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 15 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காலப்பகுதியில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியது அந்த சர்வதேச அந்த நூலக திருவிழா. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்நேஷனல் புக் ஃபேர் சொல்லுவாங்க. இது வந்து நந்தனம்ல நடக்கும். ஓகேங்களா? இந்த ஒரு இன்டர்நேஷனல் புக் ஃபேர், ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்ட் இன் சென்னை, நந்தனம். ஓகேங்களா? நந்தனம் சென்னையில் இருக்கக்கூடிய அந்த நந்தனத்தில் தான் இந்த வந்து இன்டர்நேஷனல் புக் ஃபேர் வந்து நடக்கும் டு ப்ரொமோட் தமிழ் ஆஸ் எ குளோபல் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் வந்து தமிழை ஒரு உலகளவிய மொழியாக உயர்த்த சென்னையில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் கல்வித்துறையில் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு வரக்கூடிய ஆண்டில் 48,534 crores, அதாவது 48,534 கோடியா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் உயர்கல்வித்துறையில் எவ்வளோ ஒதுக்கி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த லேப்டாப் கொடுக்குற திட்டம். ஓகேங்களா? அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேப்டாப் தராங்களா கவர்மெண்ட் உதவி பெறும் காலேஜஸ். ஓகேங்களா? அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லேப்டாப் தராங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லேப்டாப் தர ஸ்கீம்ஸ்க்காக கிட்டத்தட்ட 272 crores, அதாவது 2172 கோடி வந்து ஒதுக்கி இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மாணவர்கள் வந்து லேப்டாப் வாங்க போறாங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் காலேஜ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேங்களா? அதாவது பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்லாம் வந்து ஆர்ட்ஸ், சயின்ஸ், இன்ஜினியரிங், பாலிடெக்னிக் காலேஜ்லாம் வந்து அந்த டெவலப்மெண்ட், அந்த மேம்பாட்டை பெறும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8 நியூ அகாடமிக் கோர்சஸ் இன்க்ளூடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் have been introduced in 11 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அரசு பொறியியல் காலேஜ். ஓகேங்களா? பொறியியல் கல்லூரிகள். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 11 அரசு பொறியியல் கல்லூரிகள் பார்த்தீங்கன்னா புதுசாக காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி புதுசாக கோர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கோர்ஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஓகேங்களா, செயற்கை நுண்ணறிவு, மேம்பட்ட உற்பத்தி, அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங் உள்ளிட்ட 8 புதிய பாடப்பிரிவுகள் பார்த்தீங்கன்னா புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் வெல்ஃபேர் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஸ்கீம், அதாவது தமிழகத்தின் சிறப்பு திட்டங்கள் மற்றும் திறன் மேம்பாட்டு முன்முயற்சிகள். ஓகேங்களா? ஸோ இதன் கீழே வந்து என்ன பண்ண போறாங்கன்னா கல்லூரி கனவு மற்றும் நான் முதல்வன் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் தான் கொண்டு வர போறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஒரு சிறப்பு திட்டமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கல்லூரி கனவாக இருக்கட்டும், நான் முதல்வன் திட்டமாக இருக்கட்டும், ஸோ அந்த +2 முடித்த மாணவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுக்குற ஒரு ட்ரைனிங் ஸ்கீமாக தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதன் தொடர்ச்சியாக வெற்றி நிச்சயம் என்ற ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கீம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரைனிங் தரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த திறன் மேம்பாட்டை வந்து மேம்படுத்தணும், அவங்களுக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் வெற்றி நிச்சயம் என்ற திட்டம். இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 48.65 lakhs வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? 48.65 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து அந்த ஸ்கில்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இதன் கீழே ட்ரைனிங் முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 16,850, அதாவது 16,815 இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெற்றி நிச்சயம் திட்டத்தின் கீழே வந்து ட்ரைனிங்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், அதாவது மக்களின் நீண்டகால குறைகளை தீர்க்க உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 15,467 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1,410 முன்னுரிமை பணிகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு யூத் வெல்ஃபேர் அண்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், அதாவது தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு திட்டங்கள். இந்த திட்டத்தின் கீழே என்ன பண்றாங்கன்னா டாக்டர் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், அதாவது ஒரு கிராம பஞ்சாயத்திலையும் ஒரு கிராமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு அந்த விளையாட்டு சார்ந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாயத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கிட்ன்றது கொடுக்கக்கூடிய ஸ்கீம் தான் இந்த கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அந்த கிரிக்கெட் பேட்டாக இருக்கட்டும், ஹாக்கி ஸ்டிக்காக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து ஒரு கம்பைண்டாக எல்லா ஸ்போர்ட்ஸும் கலந்த மாதிரி ஒரு கிட்டாக தரது, அது சார்ந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதை சார்ந்த ஒரு விளையாட்டு பொருட்கள்லாம் சேர்ந்து ஒரு கிட்ட தரத்தை தான் வந்து அந்த திட்டத்தின் கீழே வரக்கூடிய ஒரு திட்டமாக பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 16,798 ஸ்போர்ட் கிட்ஸ் to 12,525 வில்லேஜ் பஞ்சாயத்து. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 12,525 கிராம ஊராட்சிகளுக்கு
16,798 விளையாட்டு உபகரண தொகுப்புகள் வந்து வழங்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. ஸோ இதற்கான மொத்த செலவுகள் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 86 crores, அதாவது 86 கோடி அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஸ்போர்ட்ஸ் ட்ராஃபி, சீஃப் மினிஸ்டர் சாம்பியன்ஸ் ட்ராஃபி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த விளையாட்டுத்துறையில் ஏகப்பட்ட முன்முயற்சிகள் பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டில் நிறையா பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ் மணி ஓகேங்களா. ஸோ அதுமாரி சாம்பியன்ஷிப் அதுமாதிரி டோர்னமெண்ட்லாம் வச்சு அதுக்கான ப்ரைஸ் மணி மட்டும் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த வெற்றி பெற்றவர்கள் சொல்லிட்டு பார்க்கும்போது 101 crore ஓகேங்களா. 101 கோடி பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி பெற்ற அந்த விளையாட்டு வீரர்களுக்கு பரிசு தொகை மட்டுமே தந்திருக்காங்களா ஓகேங்களா, 101 கோடியா. தென் பார்த்தீங்கன்னா 43 crores has been specifically allocated for state level chief minister youth sports festival. இது நம்ம ஆட்டம் 2026, அதாவது மாநில அளவிலான முதலமைச்சரின் இளைஞர் விளையாட்டு திருவிழா. இது நம்ம ஆட்டம் என்ற இளைஞர் விளையாட்டு திருவிழாக்காக 43 கோடி வந்து நிதி ஒதுக்கீடாக தந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இது மூலமா வந்து நம்மளோட ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் விளையாட்டுத்துறை வந்து ஒரு நல்லாவே டெவலப் ஆக போகுது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இனிஷியேட்டிவ், அதாவது தமிழக ஊரக வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள், இதை சார்ந்த திட்டம் தான் இது ஓகேங்களா. இது கீழே என்னென்ன திட்டங்கள்லாம் வருது சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி சொல்கிற மாதிரி ஊரக திட்டம்னா அங்கே இருக்க குடிசைகள் வந்து போகணும். ஸோ 2030 குடிசை இல்லை தமிழ்நாட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு வரப்பட்டது அந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் ஓகேங்களா. ஸோ அதை இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 8 lakhs கான்கிரீட் ஹவுசஸ் 2030 கட்டித்தரப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் அந்த 2030 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் கட்டப்படும் சொல்லிட்டு ஒரு டார்கெட்டை வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிராமங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம், அதாவது முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழே வந்து அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த சாலைகளை வந்து மேம்படுத்தணும் ஓகேங்களா. ஸோ அதன் தொடர்ச்சியாக கொண்டு வரப்பட்டதான் இந்த திட்டம் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 ஓகேங்களா. ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா 600 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது டு ப்ரொவைட் எசென்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் 82,498 ஒர்க்ஸ் ஓகேங்களா. ஸோ அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா ஊராட்சிகளில் அடிப்படை உள்கட்டமைப்புகளை, அதாவது ஒரு சாலைகள் அமைக்கிறதா இருக்கட்டும், ஒரு தெருவிளக்கு அமைக்கிறதா இருக்கட்டும், அங்கே லைப்ரரி ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து அந்த உள்கட்டமைப்பு பணிகளுக்காக இதுவரை 6000 கோடி வந்து ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82,498 பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ்ஸ், அதாவது தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு திட்டங்கள் ஓகேங்களா. ஸோ இந்த துறையில் வந்து என்னென்ன அலோகேஷன்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது மக்களை தேடி மருத்துவம் ஸ்கீம் ஓகேங்களா. மக்களை தேடி அவங்க வீட்டுக்கே செல்ற அந்த டோர் ஸ்டெப்லேயே கதவுக்கிட்டே வீடுகளுக்கே சென்று அந்த பரிசோதனைகள் செய்யறதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ப்ரிகாஷன்ஸ் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ மக்களை தேடி மருத்துவம் செல்றது தான் இந்த திட்டத்தோட மெயின் ஃபோக்கஸ் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ அந்த திட்டமாக இருக்கட்டும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் நம்மை காப்போம் ஓகேங்களா 48 ஓகேங்களா. அந்த சாலை ஓரங்களில் அந்த விபத்துக்களை தடுப்பதற்காக அந்த விபத்து ஏற்படும் போது 48 மணி நேரத்திற்குள் அந்த பேஷண்ட்டுக்கு ஆகக்கூடிய அந்த மருத்துவ செலவுகள் வந்து கவர்மெண்ட்டே இனிஷியேட் பண்ணி எடுத்துப்பாங்க ஓகேங்களா. இதன் மூலமாக வந்து அந்த கவர்மெண்ட் வந்து 3 லட்சம் வரை அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து மானியமாக தருவாங்க. அந்த மருத்துவ செலவில் 3 லட்சம் தொகை வரை அந்த மருத்துவ செலவில் மானியமாக தராங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ இதன் மூலமாக வந்து இந்த இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 ஓகேங்களா. இந்த இனிஷியேட்டிவ் ஹஸ் சேவ்ட் ஓவர் 5.11 lakhs lives with an expenditure of 493 crores, அதாவது கிட்டத்தட்ட இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 5,11,000 பேரை வந்து காப்பாற்றிருக்கான்ப்பா கிட்டத்தட்ட இந்த திட்டத்தின் கீழே ஓகேங்களா. ஸோ அந்த சாலை விபத்தில் வந்து பாதிப்புக்குள்ளான கிட்டத்தட்ட 5 லட்சம் பேரை வந்து இந்த திட்டம் வந்து காப்பாற்றிருக்கு. இந்த திட்டத்திற்கான மொத்த செலவுகள் இது வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்குன்னா 493 கோடி, அதாவது 493 crores வந்து இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் health insurance scheme has settled over 87.34 lakhs claims worth as 6,374 crore, அதாவது முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் இதுவரை 6,374 கோடி மதிப்பிலான 87.34 லட்சம் கோரிக்கைகள் பார்த்தீங்கன்னா தீர்க்கப்பட்டுள்ளது சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி ரெட்டி மேட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம் ஓகேங்களா. அந்த பிரசவித்த தாய்மார்களுக்காக கொடுக்கப்படுறது அந்த ஸ்கீமு முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதி உதவி ஓகேங்களா. இதன் திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 34,40,000 பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயனடைந்திருக்காங்க சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,042 crores, அதாவது 4,042 கோடி இது வரைக்கும் செலவு பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த கேன்சர் மேனேஜ்மெண்ட் மிஷன் அஸ் ஸ்கிரீன், அதாவது அந்த புற்றுநோய் மேலாண்மை திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா 23 மாவட்டங்களில் 79.17 lakhs பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க
பரிசோதனைகள் செய்யப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 23 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் இருக்கா இல்லையான்ற சோதனை வந்து பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ரீதியாக வந்து 79.17 லட்சம் பேருக்கு வந்து அந்த டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க, கேன்சர் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 14 வயசு கீழே இருக்க அந்த பெண் குழந்தைகளுக்காக அந்த செர்விக்கல் கேன்சர், ஓகேங்களா, அந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் இதை தவிர்க்கிறதுக்காக, அந்த புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்காக அந்த 14 வயசு கீழே இருக்க அந்த பெண் குழந்தைகளுக்கு அதற்கான தடுப்பூசி வந்து போடப்பட்டுள்ளது. அதற்கான இனிஷியேட்டிவ் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் தமிழ்நாடு என்வைரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் அண்ட் ஃபாரஸ்ட் இனிஷியேட்டிவ், அதாவது அந்த தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, the government is prioritized wildlife conservation through the Neil Tar project, the strengthening of the Forest and Wildlife Crime Control Bureau, and the notification of 6 new wildlife sanctuary, including India's first Dugong Conservation Center in Park Bay. ஓகேங்களா. நீலகிரி வரையாடு திட்டம், வனக்குற்ற கட்டுப்பாட்டு பணியகத்தை வலுப்படுத்துதல் மற்றும் பால்க் விரிகுடாவில் இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பு காப்பகம் உட்பட 6 புதிய வனவிலங்கு சரணாலயங்கள் பார்த்தீங்கன்னா இங்க வந்து திறந்திருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தென் பார்த்தீங்கன்னா அண்டர் த நெய்தல் ரீஸ்டோரேஷன் மூவ்மெண்ட், அதாவது அந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தின் கீழே பார்த்தீங்கன்னா the government is undertaking massive mangrove restoration across 3,733 hectares to strengthen coastal restoration and protect biodiversity. ஓகேங்களா. அந்த நெய்தல் மீட்சி இயக்கத்தின் கீழே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3733 ஹெக்டேர் பரப்பளவில் வந்து அந்த அலையாத்தி காடுகளை வந்து மீள் உருவாக்கம் செய்யும் பணிகள் வந்து நடைபெற்று வருவதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு என்ன காரணம் சொல்லிட்டு பார்க்கும்போது, அங்கே இருக்க அந்த எக்கோசிஸ்டம் அந்த சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து கடல் போன்ற இடங்களில் இருந்து கடல் மண் வந்து ஏன் வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த சுனாமி காலத்தில் வந்து அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து குறைக்கிறதுக்காகவும் அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த ஆற்றங்கரை இதை வந்து வளர்ப்பாங்க அதிகமாக. ஓகேங்களா. ஸோ அந்த ஆற்று வெள்ளம் மழை அதிகமாக பெய்யும்போது ஆற்று வெள்ளம் வந்து ஊருக்குள்ள வந்துடக்கூடாது. இதனால வந்து மக்களுக்கு எந்த சேதமும் அந்த மக்களாக இருக்கட்டும் மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் இதுக்கான சேதம் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட காட்டப்படுறதா இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் திட்டம். ஓகேங்களா. அலையாத்தி காடுகள் திட்டம் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. தமிழக ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல்ல திட்டங்கள். ஓகே, இதான் இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இந்த ஆதி திராவிடர் கோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அண்ட் தொல்குடி திட்டம் ஃபார் ட்ரைபல் பீப்புள்ஸ். ஓகேங்களா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் குடியிருப்புகளில் உள்கட்டமை வசதிகளை மேம்படுத்த அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் மற்றும் தொல்குடி திட்டம் சொல்லிட்டு 2 திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதற்கான ஆகக்கூடிய செலவுகள் சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நம்மளுக்கு 2000 கோடி பார்க்கணும். 2000 கோடி செலவுல தான் இந்த திட்டத்தை வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம். இது 1000 இல்ல 2000. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா காலேஜ் ஹாஸ்டல் ஃபார் அந்த பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவர்களாக இருக்கட்டும், அந்த ஆதி திராவிட மாணவர்களாக இருக்கட்டும், இவங்களுக்கான அந்த காலேஜ் ஹாஸ்டல்ஸ். ஓகேங்களா. அது வந்து எம்சி ராஜன் அவர்களின் பேரில் தான் இயங்கி கொண்டு வருகிறது. அந்த ஹாஸ்டல்ஸ்க்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 44 crores, அதாவது 44 கோடி அளவுக்கு நம்மளுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ அந்த சமூகத்தினை சேர்ந்த மாணவர்களுக்கு நலனுக்காக ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அண்ணல் அம்பேத்கர் பேரில் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 385 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயன்பட்டுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 385 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் பெனிஃபிஷியரி அஞ்சிருக்காங்க. ஸோ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 160 crore, அதாவது 160 கோடி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே தமிழக கவர்மெண்ட் செலவு பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் இஸ் டிரைவன் பை த சிஎம் அரைஸ் ஸ்கீம் அண்ட் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் விச் ஹேஸ் ப்ரொவைடட் ₹420 crores in subsidized to 4,948 entrepreneurs from these communities. ஓகேங்களா. பொருளாதார முன்னேற்றத்திற்காக சிஎம் அரைஸ் திட்டம் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழிலில் சாம்பியன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படுகின்றன. இதில் 4,948 தொழில் முனைவர்கள் பார்த்தீங்கன்னா 420 கோடி மானியம் வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேப்பா. இதோட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டரியம் பட்ஜெட் ஜென்ரல் பட்ஜெட் வந்து முடிஞ்சிச்சு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விவசாயம் சார்ந்த பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை சார்ந்த தகவலை நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு இன்டரியம் அக்ரிகல்ச்சர் பட்ஜெட், அதாவது தமிழ்நாடு இடைக்கால வேளாண் பட்ஜெட் தான் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட விவசாயத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார் சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து சேம் டேட்டில் தான் தாக்கல் பண்ணியிருப்பாங்க. February 17, 2026, அதாவது February 17, 2026 தான் இது வந்து தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆண்டிற்கான அந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டோட சைஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 47,248 crores, அதாவது 47,248.24 கோடி. ஸோ இது கடந்த 2021 எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வெறும் 34,221
crores, அதாவது 34,220 கோடி தான் வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு கம்பேர் பண்ணும்போது கடந்த ஆண்டுகள் வந்து கம்மியாக தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தென் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கிராஸ் ஸ்டேட் வேல்யூ ஆடட், அதாவது வரக்கூடிய வருமானத்தில் அந்த விவசாயத்துறையிலிருந்து வரக்கூடிய வருமானம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டில் 1.36%லேருந்து 3.03% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த விவசாயம் செய்யக்கூடிய அந்த நிலப்பரப்பு அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 346.38 lakhs metric tons of food grains cropped area expanded to 151 lakhs areas by 2023-2024. அதாவது 2023-24 காலகட்டத்தில் அந்த சாகுபடி செய்யக்கூடிய நிலமானது 151 லட்சம் ஏக்கர்களா எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடந்த 2023-24 இந்த ஆண்டு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவுப் பொருள் உற்பத்தி பார்த்தீங்கன்னா உணவு பயிர் உற்பத்தி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்திருக்கான், கிட்டத்தட்ட 346.38 லட்சம் மெட்ரிக் டன்களாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ரெக்கார்டாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி அண்ட் சப்போர்ட் மெஷர்ஸ், வேளாண் உற்பத்தி திறன் மற்றும் ஆதரவு நடவடிக்கைகள். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நேஷனல் ரேங்கிங்ஸ் தமிழ்நாடு மாநிலம் வந்து இந்திய அளவில் எந்தெந்த உணவு உற்பத்தியில் வந்து முன்னிலை மாநிலமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு லீட்ஸ் இந்தியா இன் ராகி, ஆம்லா, கேபேஜ், ரேடிஷ். ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் ஸ்பாட் ஃபார் ஏரியா அண்டர் டைபியோகா அண்ட் ஜாஸ்மின் கல்டிவேஷன். ஓகேங்களா, ஸோ ராகி, நெல்லிக்காய், முட்டைக்கோஸ் மற்றும் முள்ளங்கி உற்பத்தியில் தமிழ்நாடு இந்தியாவில் முதலிடத்தில் உள்ளது. மரவள்ளி கிழங்கு மற்றும் மல்லிகை சாகுபடி பரப்பிலும் மாநிலம் முதலிடம் வகிக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர் வெல்ஃபேர், அதாவது உழவர்களுக்காக என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடந்த 2021-22 இந்த காலகட்டத்தில் 1.81 lakhs ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், அதாவது 1.81 லட்சம் பார்த்தீங்கன்னா இலவச மின் இணைப்புகள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸோட விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் வந்து சார்பில் வந்து ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. And then பார்த்தீங்கன்னா 55,000 farmers received subsidized machinery supported by 1,109 customer hiring center, அதாவது 55,000 விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மானிய விலையில் வேளாண் இயந்திரங்களை பெற்றுள்ளனர் சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்கணும். வேளாண் இயந்திரங்களை என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஏர் அடிக்கிற இயந்திரமாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து அந்த சாகுபடி செய்கிற இயந்திரமாக இருக்கட்டும். ஸோ இந்த இயந்திரத்தெல்லாம் வந்து மானிய விலையில் வந்து அவங்க வந்து பெற்றிருக்காங்க சொல்லிட்டு 55,000 விவசாயிகள் பெற்றிருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மானியத்தை பயன்படுத்தி வாங்கக்கூடிய வழி இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே விவசாயிகள், ஸோ அவங்களுக்கு உதவி செய்கிற விதமாக இந்த மிஷினரிஸ்லாம் வாடகை கொடுக்குற அந்த கவர்மெண்ட் ஹையரிங் சென்டர்ஸும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் சார்பில் வாடகை கொடுக்கக்கூடிய அந்த இயந்திர கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு 1,109 சென்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மிஷினரிஸ் வந்து வாடகை விடக்கூடியது, அந்த இயந்திரங்கள் வந்து வாடகை விடக்கூடிய அந்த சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1109 ஓப்பன் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh irrigation canals were desilted and 29,800 check dams were constructed. Furthermore, 3.14 crore saplings were distributed covering 2.24 lakhs acres under agroforestry. அதாவது கடந்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் பாசன கால்வாய்கள் தூர்வாரப்பட்டுள்ளன மற்றும் 29,800 தடுப்பணைகள் கட்டப்பட்டுள்ளன சொல்லிட்டு இந்த டேட்டாவை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 3.24 அதாவது 3.24 கோடி நாற்றுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2.24 லட்சம் ஏக்கர் நிலம் வந்து பண்ணைசார் காடுகள் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன சொல்லி இந்த இடத்துல ஒரு டேட்டாவை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஸ்கீம்ஸ் அண்ட் ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ், அதாவது புதிய திட்டங்கள் மற்றும் சிறப்பு முயற்சிகள். ஓகேங்களா, அந்த விவசாயத்துறையில் என்னென்ன புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க, ஸோ என்ன புதிய முயற்சிகள்லாம் பண்ணியிருக்காங்க சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ் அனௌன்ஸ்ட் 1,000 farmers service center and village outreach campaign across 17,116 villages. ஓகேங்களா, அதாவது அரசு 1000 உழவர் சேவை மையங்களையும், ஸோ உழவருக்கு சார்ந்து இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதா இருக்கட்டும், எந்த மண்ணில் எந்த பயிர் வந்து விளைவிக்கலாம் சொல்லிட்டு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுற ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், ஸோ இந்த ஒரு சேவை செய்கிறவங்க தான் அந்த சேவை மையத்தில் இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 1000 உழவர் சேவை மையங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த 1000 உழவர் சேவை மையங்கள் கிட்டத்தட்ட 17,116 கிராமங்களில் பார்த்தீங்கன்னா கிராமப்புற பரப்புரை பிரச்சாரம் அறிவித்துள்ளதுன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா dedicated missions like the millet missions and nutrition farming mission will focus on crop diversification and nutritional security. ஓகேங்களா, அதாவது பயிர் பல்வகைப்படுத்துதல் மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்கான சிறுதானிய இயக்கம் மற்றும் ஊட்டச்சத்து விவசாய இயக்கம் போன்ற பிரத்யேக திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டுள்ளன சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு டேட்டாவை நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா, குறிப்பிட்ட இலக்கு திட்டங்கள் என்னென்ன இருக்குது விவசாயிகள் சொல்லிட்டு பார்க்கும்போது த ஹில்ஸ் ஃபார்மர் டெவலப்மெண்ட் ஸ்கீம் வில் பெனிஃபிட் 63,000 farmers
while the integrated coconut development scheme focuses on pest control and value addition. ஓகேங்களா, அதாவது மலைப்பகுதி விவசாயிகளுக்கு மேம்பாட்டு திட்டம் மூலம் 63,000 விவசாயிகள் பயன்பெறுவர் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டம். ஓகேங்களா, ஸோ இந்த திட்டத்தின் கீழே பூச்சி கட்டுப்பாடு மற்றும் மதிப்பு கூட்டுதலில் கவனம் செலுத்தப்படுகிறது சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். இது கூட வந்து அடிஷ்னலி 100 வேல்யூ அடிஷன் யூனிட்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ் வித் அன் அலோகேஷன் ஆஃப் 50 crores. ஓகேங்களா, ஸோ மேலும் 50 கோடி ஒதுக்கீட்டில் 100 மதிப்பு கூட்டும் நிலையங்கள் வந்து நிறுவப்படும் சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மதிப்பு கூட்டும் நிலையங்கள்லாம் சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ ஒரு பனை மரத்தில் வந்து நுங்க எடுக்கிறோம்ப்பா, நுங்க எடுத்து நுங்க சாப்பிட்றோம். ஓகேங்களா, இது வந்து நம்ம டேரெக்டாக கன்சியூம் பண்ணுற ஒரு ப்ராடக்ட். ஓகேங்களா, இது வந்து நேரடியாக வந்து நுகரக்கூடிய ஒரு நுகர்வு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனை நுங்குலேருந்து ஒரு பணம் கருப்பட்டியாக இருக்கட்டும், ஸோ அந்த ஒரு வேல்யூவான ப்ராடக்ட்லேருந்து வேற ஒரு மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் உருவாக்கப்படுறது அந்த மதிப்பு கூட்டப்பட்ட ஒரு எக்கானமின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ வேல்யூ ஆடட் எக்கானமி. இந்த சார்ந்த தகவல் வந்து விவசாயிகளுக்கு வந்து பரப்பணும் சொல்லிட்டு தான் அந்த மதிப்பு கூட்டு நிலையங்களை வந்து 50 கோடி மதிப்பீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து திறக்க போகிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் அண்ட் இரிகேஷன், நிலையான விவசாயம் மற்றும் பாசனம். இந்த துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 1168 crore is allocated for micro irrigation. அதாவது மைக்ரோ இரிகேஷன் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம். ஓகேங்களா, ஸோ இதை சார்ந்த திட்டத்தை வந்து டெவலப் பண்ண சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1168 கோடி வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்க சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் எதுக்குன்னா அந்த தண்ணீர் பஞ்சம் காலத்தில் வந்து அந்த தண்ணியை வந்து அளவாக வேஸ்ட் பண்ணாமல் செலவு பண்ணணும். அந்த பம்பு செட்டில் இறக்கிறது மூலமாக ஏகப்பட்ட தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும், நிறைய தண்ணி வந்து லீக் ஆகும். ஸோ இந்த தண்ணியெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ கரெக்டான அளவில் வந்து தண்ணியோட அளவு வந்து மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு தான் அந்த சொட்டு நீர் பாசனம் சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ இந்த சார்ந்த திட்டங்களை டெவலப் பண்ணுறதுக்காக 1168 கோடி வந்து கவர்மெண்ட் சார்பில் ஒதுக்கி இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் நேஷனல் ஃபார்மிங் அண்ட் கல்டிவேஷன் ஆஃப் லோ வாட்டர் ட்ராப்ஸ் லைக் pulses and oilseeds are also being prioritized. ஓகேங்களா, அதாவது குறைந்த நீர் தேவையுள்ள பயிர்களான பருப்பு மற்றும் எண்ணெய் வித்துகள் சாகுபடிக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கிரீன் இனிஷியேட்டிவ்ஸ் அண்ட் அலைடு செக்டார் டெவலப்மெண்ட்ஸ். ஓகேங்களா, பசுமை முயற்சிகள் மற்றும் சார்புத்துறை மேம்பாடுகள். ஓகேங்களா, இந்த சார்ந்த துறையில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு எய்ம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இருக்கக்கூடிய அந்த பரப்பில் வந்து 33% காடுகளாக மாறணும். ஓகேங்களா, ஸோ நகரங்கள், கிராமங்கள் இதை தாண்டி காடுகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டோட நிலப்பரப்பில் 33% அளவு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ அதன் விதமாக அந்த காடுகளோட அளவு வந்து பெருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அதன் வரிசையில் டு என்கரேஜ் ரோஸ்வுட் கல்டிவேஷன், தமிழ்நாடு ரோஸ்வுட் ட்ரீஸ் ஆக்ட் 1994 was not extended beyond February 2025. அதாவது வனப்பரப்பை 33% உயர்த்த அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஈட்டி மரம், அதாவது ரோஸ்வுட் சாகுபடி ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு ஈட்டி மரங்கள் சட்டம் 1994 பிப்ரவரி 2025 மேல் நீட்டிக்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இந்த திட்டத்தின் கீழே வந்து அந்த ரோஸ்வுட்டை வந்து அதிகமாக கல்டிவேஷன் பண்ணி ப்ளஸ் நிறைய வந்து வெட்டி நிறைய யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அந்த சட்டத்தின் கீழே அது இருந்தது. ஸோ இந்த சட்டத்தை வந்து எடுக்காமல் இருக்கிறது மூலமாக, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் இருக்கிறது மூலமாக அதோட வளர்ச்சி வந்து நம்ம பெருக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக யூஸ் பண்ணாமல் அதோட வளர்ச்சி, அதோட அந்த ரோஸ்வுட் சார்ந்த மரங்களோட அந்த க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இது வந்து வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீம் கீழே வந்து வெட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருந்தது. ஸோ இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் நிறுத்துறது மூலமாக இந்த மரங்கள் வந்து வெட்டப்படாமல் காக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இடர் மற்றும் வள வேளாண்மை. ஓகேங்களா, இந்த துறையில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரிசீவ்ட் 841 crores டு ப்ரொடெக்ட் 35 lakhs acres. அதாவது மழை காலங்களில், வெள்ள காலங்களில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பயிர்கள் வந்து லாஸ் ஆகும். நீரில் மூழ்கி வந்து அந்த பயிர்கள் வந்து செத்து போய் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் வந்து விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே பாதிப்படைய செய்யும். ஓகேங்களா, ஸோ இதனால் வந்து அதை ஈடுகட்டுற விதமாக அந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு இடர்பாடை வந்து சரி கட்டுற விதமாக அதுக்கு நிதியாக வந்து கொடுக்கப்படுறது தான் இந்த மானியங்கள் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா 841 கோடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 லட்சம் ஏக்கர் நிலங்களுக்கு வந்து கொடுக்கப்படுது சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலி 8,186 crores has been allocated for providing free electricity to farmers alongside 68 crores for watershed development in 6 districts. ஓகேங்களா, அதாவது இலவச மின்சாரம். ஓகேங்களா, விவசாயம் இந்த பம்பு செட் இறக்கிறதா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த திட்டத்தின் கீழே 8,186 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் செலவாயிருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 6 மாவட்டங்களில் நீர்பிடிப்பு பகுதி மேம்பாட்டிற்காக, ஸோ குளம், ஆறு, ஸோ இந்த மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அந்த மேம்பாட்டிற்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் 68 crores, அதாவது 68 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைசேஷன் அண்ட் அலைட் செக்டார்ஸ். ஓகேங்களா, நவீனமயமாக்கல் மற்றும் சார்பு துறைகள். இந்த துறைகள் வந்து பார்த்தீங்கன்னா initiative including training rural youths in drone operation and agriculture machinery. Support also extended to climate resilient agriculture
அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸ் அண்ட் உமன் செல்ஃப் குரூப்ஸ். ஓகேங்களா, அதாவது நவீனமயமாக்கல் சார்பு துறைகளில் என்னென்ன டெவலப் பண்ணலாம் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த மிஷினரிஸ் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரோன் மூலமாக வந்து அந்த பூச்சிக்கொல்லிலாம் தெளிப்பாங்க பார்த்தீங்களா, இந்த டெக்னிக்கை வந்து இந்த டெக்னாலஜி வந்து அந்த இளைஞர்களுக்கு வந்து எப்படி வந்து ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. அதன் தொடர்ச்சியாக வந்து இதை பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அத்துடன் காலநிலை மாற்றத்தை தாங்கும் விவசாயம், கால்நடை பராமரிப்பு, மீன் வளம் மற்றும் மகளிர் சுய உதவிகளுக்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லி தமிழ்நாடு அக்ரி பட்ஜெட்டை முடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதோட வந்து நம்மளுக்கு அந்த பட்ஜெட் சார்ந்த தகவல் வந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, ஸோ இதை சார்ந்த பிஐக்கு ஆல்ரெடி பட்ஜெட் ரிலேட்டடாக தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ண ரிலேட்டடாக இதுக்கு முன்னாடி பிஐக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அதை சார்ந்த கொஸ்டின்ஸை நம்ம கம்மிங்காக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ டிஎன்பிசி பிஐக்கு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன், தமிழ்நாடு கவர்மெண்ட் ரீப்ளேஸ் ருபி சிம்பிள் வித் தமிழ் லெட்டர் ரூ இன் இட்ஸ் பட்ஜெட் 2025-2026. அதாவது தமிழ்நாடு அரசு தனது 2025-26 பட்ஜெட்டில் இந்த ருபீஸ் சின்னத்தை கைவிட்டு அதற்கு பதிலாக தமிழ் எழுத்தான ரூ மாற்றியுள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு அசர்ஷன் கூட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டு என்ஷூர் த வைட் ஸ்ப்ரெட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டு பெனிஃபிட் ஆல், அதாவது அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் தமிழ்நாட்டின் பரவலான வளர்ச்சியை உறுதி செய்தன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் வந்து இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, கூற்று வந்து காரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுதான் இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்குறோம். போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏன்னு இந்த இடத்துல பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் த ஃபாலோயிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அக்கார்டிங் டு த பட்ஜெட் இயர். ஓகேங்களா, கீழ்கண்ட தமிழ்நாடு நிதி அமைச்சர்களை அவர்களின் பட்ஜெட் ஆண்டை அடிப்படையாக கொண்டு காலை வரிசைப்படி வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பட்ஜெட் சார்ந்த தகவலை நல்லா தெரிஞ்சுக்கொண்டாங்க தான் நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி கேட்ட அந்த ரூபாய் கொஸ்டினாக இருக்கட்டும், இப்போ கேட்குற அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த குரோனாலஜிக்கல் வைஸாக ஆர்டர் பண்ணுங்க வரிசைப்படுத்துன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ இந்த கொஸ்டினாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அந்த பட்ஜெட் தகவலை நம்ம நல்லா கூர்ந்து கவனிச்சு நல்லா படிச்சு நம்ம நல்லா ஸ்டோர் பண்ணியிருந்தா தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதை தாண்டி யூனியன் பட்ஜெட்லேயும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த கால வரிசைப்படி அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் வந்து நம்மளுக்கு வந்து 1994 நம்மளுக்கு வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிதி அமைச்சராக இருந்தார். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டுக்கான பட்ஜெட் வந்து தாக்கல் செஞ்சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து 2016-17 இந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சராக இருந்தார். நிறைய ஆண்டுகள் இருந்திருக்காரு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2016-17 ஆண்டுல தான் இருந்தார். இந்த ஆண்டில் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பழனிவேல் தியாகராஜன். ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டு வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருப்பாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கடைசியாக தங்கம் தென்னரசு, இப்போது இருக்க தங்கம் தென்னரசு இப்போ இருக்க பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாரு 2026. 2025 இருக்கட்டும் 26 இருக்கட்டும் நம்மளோட தங்கம் தென்னரசு தான் வந்து தாக்கல் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ இதான் வந்து அந்த காலை வரிசைப்படுது. இதன் படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் நெடுஞ்செழியன் அவர்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர்கள், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன், அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தங்கம் தென்னரசு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ இதோட பிஐக்கு கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த பிஐ கொஸ்டின் அனலைஸ் பண்ணி அண்ட் தென் இதை மட்டும் அனலைஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ யூனியன் பட்ஜெட்ல இருந்து கேட்டிருப்பாங்க கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடாக தமிழ்நாடு பட்ஜெட்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு பிஐக்கு அனலைஸ் பண்ணி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க இந்த பட்ஜெட் வீடியோ நல்லா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பட்ஜெட்டில் நாலேஜ் வந்துடும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாலுமே நீங்கள் வந்து நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இதோட மெட்டீரியல் அண்ட் இதோட பிஐக்கு கொஸ்டின்ஸான டீட்டெயில்ஸ் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆப்லையும் டெலகிராம்லையும் ரிலீஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி பட்ஜெட் சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பட்ஜெட் அக்ரி பட்ஜெட் அண்ட் நம்மளோட தமிழ்நாடு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34+54. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 88 பேஜஸ் இருந்துச்சுப்பா. இதை நம்ம ஷார்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 13 பேஜஸ்க்கு கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த 13 பேஜில் இருக்க தகவலே போதுமானது. ஓகேங்களா, பட்ஜெட் சார்ந்த எந்த கேள்விக்கும் நீங்கள் பதில் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இந்த 13 பேஜஸ் நல்லா நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸ் எடுத்துட்டு அகைன் ரிவிஷன் பண்ணாலே போதும். பட்ஜெட் சார்ந்த கேள்விகள் ஒன்று கூட நீங்கள் மிஸ் பண்ண முடியாது, எல்லாமே பக்காவாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஸோ இதோட அந்த பட்ஜெட் செஷன் எடுத்து முடிப்பா. ஸோ வரக்கூடிய காலங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு முக்கியமான துறைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாலிசி நோட்ஸ் வீடியோன்றது கொண்டு போக போகிறோம். ஓகேங்களா, ஸோ இதன் தொடர்ச்சி அந்த வீடியோலாம் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட இன்னைக்கான பட்ஜெட் வீடியோ தமிழ்நாடு பட்ஜெட் வீடியோ முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இந்த பட்ஜெட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடோட எக்கனாமிக் சர்வே வீடியோ பார்த்துட்டு அந்த வந்து இந்த பட்ஜெட் வீடியோ பார்க்கும்போது நமக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்து படிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட இன்னைக்கான பட்ஜெட் வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். ஓகேங்களா, தேங்க்யூ.